Hello everyone. ஸோ நம்ம இந்த வீடியோவில் DynamoDBனா என்ன? இட்ஸ் அ NoSQL ஃபுல்லி மேனேஜ்ட் சர்வர்லெஸ் டேட்டாபேஸ். ஸோ சர்வர்லெஸ்ன்ற சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஆல்ரெடி நம்ம லாம்டா API கேட்வே, இப்போ DynamoDB, அப்கமிங்கில் ஒரு ப்ராஜெக்ட்டும் பார்க்க போகிறோம். தட் வாஸ் த கோல் ஆஃப் திஸ் சர்வர்லெஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கான நம்மளோட கோல். ஸோ நம்ம ஆல்ரெடி RDSன்ற சர்வீஸ் பார்த்துருப்பீங்க. அதில் ட்ரெடிஷ்னல் SQL யூஸ் பண்ணி ஒரு MySQL டேட்டாபேஸ், போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் அவங்களாம் எப்படி ஒர்க் ஆகுறாங்க ஆன் நெட்வொர்க் லெவல், ஹவு டேட்டாபேசஸ் ஒர்க்கு நம்ம தெரிஞ்சிருப்போம். அதே மாதிரியே இன்னைக்கு வீடியோவில் DynamoDBனா என்ன, அதில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இருக்குது, எப்போ நீங்கள் DynamoDB சூஸ் பண்ணணும், அதுதான் நம்ம மெயின் கோலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம DynamoDB கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம RDSன்ற டாப்பிக்லேயே நம்ம SQL queriesலாம் எழுதி உள்ளெல்லாம் பெருசாலாம் இன்சர்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாதிரி இன்றைக்கும் DynamoDBயில் நம்ம பைத்தன் யூஸ் பண்ணி நம்ம பெரிய இன்சர்ஷன் டெலிஷன் அதெல்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல. பட் ஐ வில் கிவ் யூ த கோட் டு டூ தட். பட் நம்ம அந்த பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ்லாம் we are not going to do it. DynamoDBனா என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, டிசைன் ப்ராக்டிசஸ், அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ், இண்டெக்ஸஸ், டைம் டு லிவ், டிரான்சாக்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு பேச போகிறோம். That's the goal of our today's video. So without further ado, so let's get into today's video. So you are learning from Mithran, you are watching Learn with Mithran channel. So நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் DynamoDBனா என்ன, எதுக்காக இந்த டாப்பிக்கை நம்ம லேர்ன் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம AWS சீரீஸ்லேயே RDSன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் SQL மேனேஜ்டு டேட்டாபேஸஸ். ஸோ அப்படின்னா நம்ம ஒரு SQL query யூஸ் பண்ணி தான் அந்த டேட்டாபேஸ் கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம், நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ண போகிறோம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற DynamoDBன்றது NoSQL டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா SQLே கிடையாது, SQL யூஸ் பண்ணாமல், SQLே இல்லாமல் நீங்கள் டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப காலமாக ரொம்ப பீரியடாக SQL டேட்டாபேஸஸ் தான் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அப்போ அந்த NoSQLன்ற வார்த்தையே வச்சு, SQLே இல்லாமல் நம்ம டேட்டாபேஸ் வைக்கலான்ற ஒரு வார்த்தையை வச்சு வந்தது தான் MongoDB, DynamoDB, Cassandra, இந்த மாதிரி we have different variations எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்டோட கோல் என்ன அப்படின்னா, ஒரு DynamoDBனா என்ன, அது எங்கே எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் அது கூடவே நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அந்த டேபிளில் சில பேசிக் CRUD ஆப்ரேஷன்ஸ் லைக் க்ரியேட், ரீட், அப்டேட், டெலீட் இதெல்லாமே பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக ஒரு டேட்டாபேஸோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னா உங்களுக்கு SQL தேவைப்படும். அதான் SQL டேட்டாபேஸ். அப்போ NoSQLன்னு சொல்கிறீங்களா, அப்போ SQL இல்லையா, அப்போ SQL இல்லாமல் அப்போ எதை யூஸ் பண்ணி நீங்கள் DynamoDB கிட்டலாம் பேச முடியும்னா we require coding. ஸோ நம்ம பைத்தன் யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் AWSல சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனுக்கு எய்ம் பண்ணுறீங்கன்னா நம்ம இன்றைக்கி பைத்தனெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாமல் DynamoDBனா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் என்னோட இதே டாபிக், இதே வீடியோ, இதே டாக்குமெண்டேஷன்லேயே நீங்கள் சப்போஸ் AWS டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்ற டெசிக்னேஷனுக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டேட்டா இன்ஜினியரிங் சிலபஸில் DynamoDB வரும். நான் ஃப்யூச்சரில் நான் டேட்டா இன்ஜினியரிங் வீடியோஸும் நான் போடும்போதும் ETL பைப்லைன்ஸ்லாம் பில்ட் பண்ணும்போது லாம்டா, DynamoDB, ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம பைத்தனை யூஸ் பண்ணி தான் DynamoDB கிட்ட நம்ம பேசுவோம். ஸோ அப்போ இந்த வீடியோ நம்மளோட கோல் என்னென்னா DynamoDBனா என்னென்னு கற்றுக்கிறது, போத் கன்சோல்லையுமே கோடிங் லெவல்லையும் கற்றுப்போம். உங்களுக்கு கோடிங்கில் பைத்தன் உங்களுக்கு தெரியல, அவ்வளோ நாலேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வாட்ச் வாட் இஸ் ஹேப்பனிங், அதுவே போதும் தான் ஃபார் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ஸ். பட் ஃபார் டேட்டா இன்ஜினியர்ஸ் நம்ம பண்ணுற எல்லா பர்ஃபார்மிங், நம்ம பண்ணுற எல்லா ஆப்ரேஷன்ஸுக்குமே நம்ம இன்றைக்கி நான் உங்களுக்கு சப்மிட் பண்ண போகிற ரீட்மி ஃபைல்லையுமே, ஸோ இப்போ எங்கிட்ட ஆல்ரெடி டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ விச் இஸ் நம்ம DynamoDBனா என்னென்னு இந்த டாக்குமெண்டேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி செக்ஷன் வைஸ் டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த செக்ஷன் வைஸ் டாபிக்ஸ்லேயே எல்லா செக்ஷன்லேயுமே நம்ம பண்ணுற எல்லா ஆப்ரேஷன்ஸுக்குமே பைத்தன் கோடோட இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் டேட்டா இன்ஜினியர் இருக்கீங்கன்னா அந்த பைத்தன் கோடை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருக்கீங்கன்னா ஓகே, JSI, LSI, இண்டெக்ஸஸ், இந்த மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் DynamoDBயில் இருக்குது அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், ரைட். ஸோ இப்போது வித்தவுட் ஃபர்தர் டு ஸோ லெட்ஸ் கெட் இன்டு அவர் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம முதல்ல வாட் இஸ் DynamoDB, ஸோ வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம அதுக்கு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, நம்ம ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ Amazon DynamoDB இஸ் அ ஃபுல்லி மேனேஜ்ட் சர்வர்லெஸ் NoSQL டேட்டாபேஸ். சர்வர்லெஸ் அப்படின்றதுக்கு இந்த வார்த்தையை நம்ம இந்த ப்ரீவியஸ் வீடியோ, அதுக்கு முந்தின வீடியோ, அது எல்லாத்துலேயுமே நம்ம சர்வர்லெஸை பற்றி நிறையவே பேசிப்பேன்னா API கேட்வே, லாம்டா, இவங்க எல்லாருமே சர்வர்லெஸ் அப்படின்ற கான்செப்ட் கடியில் வராங்க. விச் மீன்ஸ் நம்ம எந்த விதமான சர்வரும் மேனேஜ் பண்ண மாட்டோம். பட் அல்டிமேட்டாக
ஏடபிள்யூஎஸ் பிஹைண்ட் த சீனில் ஒரு சர்வரில் தான் வைக்கிறான். இப்போ நம்ம சேம் கூகுள் டிரைவில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம், அது எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா நமக்கு தெரியாது. பட் அல்டிமேட்டாக எங்கே இருக்குது, நம்ம கூகுள் கம்பெனியோட டேட்டா சென்டரில் ஒரு ஹார்ட் டிஸ்கில் நம்ம ஃபோட்டோ போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்போ ஃபிசிக்கலாக பார்த்தோம்னா நான் வச்சுருக்கிற கம்ப்யூட்டர், நீங்கள் வச்சுருக்க லேப்டாப், மொபைல் ஃபோன், இது எல்லாத்துலேயுமே சம் ஃபார்ம் ஆஃப் ஹார்ட் ட்ரைவ் தான் இருக்குது. ஸோ ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது, எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க், ஏதோ சம் ஃபேமிலி விச் ஸ்டோரிங் யோர் டேட்டா, இட் இஸ் ரைட்டிங் சம்வேர். அப்போ கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயுமே கிடையாது. அப்போ அல்டிமேட்டாக இங்கே சர்வர்லெஸ்ன்ற வார்த்தையை சொன்னாலுமே இட் இஸ் கோயிங் அண்ட் ஸ்டோரிங் சம்வேர் இன்சைட் யோர் ஹார்ட் ட்ரைவ்ஸ் தான். ஓகே, ஸோ ஹார்ட் டிஸ்க் தான். ஸோ பட் ஆனால் இங்கே சர்வர்லெஸ்ன்ற வார்த்தை ஏன் சொல்கிறாங்கன்னா, நான் அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் அதை மேனேஜ் பண்ண போகிறதில்ல, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், ஏடபிள்யூஎஸ் ஆக வி வில் டேக் கேர் ஆஃப் த ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட், நீங்கள் ஜஸ்ட் இந்த டைனமோ டிபியை உங்கள் இஷ்டப்படி யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே நம்ம இங்கே பார்ட்டிஷன்ஸு எப்படி ஸ்டோர் ஆகுது அதை பற்றி நம்ம படிச்சுப்போம், அதை பற்றி தெரிஞ்சுப்போம். ஏன்னா ஒரு டைனமோ டிபியை நம்ம கிரியேட் பண்ணும்போது, பில்ட் பண்ணும்போது ப்ராப்பராக அதை டிசைன் பண்ணணும். ஸோ நம்ம செக்ஷன் 7 டிசைன் பிரின்சிபல்ஸில் எப்படி டைனமோ டிபி டேபிள் டிசைன் பண்ணுறது, ஒரு அப்ளிகேஷனுக்கு எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் சீக்வல் போவீங்க, இல்லை டைனமோ டிபி நோ சீக்வல் போவீங்க, இது எல்லாத்தையும் நம்ம பேச தான் போகிறோம் இன் நாட் டுடேஸ் வீடியோ. ஓகே, ஸோ அப்போ இட்ஸ் ஃபுல்லி மேனேஜ்ட் serverless NoSQL database provided by AWS, which is a DynamoDB ஒரு சர்வீஸ். ஸோ இப்போ இந்த DynamoDB என்னென்னா, அவன் என்னென்ன ஆஃபரிங்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஹைலி அவைலபிளாக இருக்கும், 99.39% ஆஃப் SLA. ஸோ நாங்கள் என்னென்னா சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட், நாங்கள் உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறோம். என்னென்னா 99.99% இந்த DynamoDB எப்போவுமே அப் அண்ட் ரன்னிங்கில் தான் இருக்கும், அது எந்த விதமான இஷ்யூ ஆகாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மல்டி ஈஸிலி ஆட்டோமேட்டிக்காக அது டிஃபால்ட்டாக ரன்னும். சிங்கிள் டிஜிட் மில்லி செகண்ட் ரீட் அண்ட் ரைட். ஸோ அப்போ 1 மில்லி செகண்ட்ன்றது ரொம்ப ஸ்மால் தான், ஏன்னா ஒரு செகண்டே இப்படி, அந்த ஒரு செகண்ட்லேயுமே நம்ம மில்லி செகண்டை வச்சு, அதுவும் சிங்கிள் டிஜிட் மில்லி செகண்டில் நம்மளுக்கு என்னோட இன்ஃபர்மேஷன் எனக்கு சீக்கிரமாக கிடச்சிரும். அண்ட் இங்கே ஸ்கீமா லெஸ்ன்னு சொல்லுவாங்க, அது என்னன்றதை நம்ம பேசலாம். பட் இது எல்லாமே தான் நம்மளுக்கு என்னென்னா DynamoDBயோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ ஃபுல்லி மேனேஜ்னா என்ன ஆக்சுவலாக? ஸோ இட் வில் ப்ரொவிஷன் த சர்வர்ஸ், ஓஎஸ் பேட்சிங்கு, சாஃப்ட்வேர் அப்கிரேட்ஸ், ரெப்ளிகேஷன், ஃபெயில் ஓவர், பேக்கப்ஸ், இது எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம இதெல்லாம் பற்றி வரி பண்ணிக்க வேணாம், நம்ம அந்த சர்வீஸை கன்சியூம் மட்டும் தான் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அப்போ DynamoDB scales to handle more than 10 trillion requests per day and support peak of more than 20 million requests per second. அப்போ இதோட பர்ஃபார்மன்ஸை நீங்களே பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு மில்லியன் அண்ட் ட்ரில்லியன், பில்லியன்ன்றதே பெரிய நம்பருங்க, ட்ரில்லியன்றது ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர். ஸோ அப்போ 10 trillion requests per day வரைக்கும் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அப்போ மெயினாக நம்ம Amazon.comன்ற வெப்சைட்டே DynamoDB தான் யூஸ் பண்ணுறாங்க ஆன் ப்ரைம் டே, பிளாக் ஃப்ரைடே டே, இந்த மாதிரி அவங்களோட நமக்கு பிக் பில்லியன் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் உலகத்தில் இருக்க, சரி நாட் பிக் பில்லியன் மட்டும், மோஸ்ட்லி இந்தியா. ஸோ லெட்ஸ் இந்தியனில் இருக்கிற எல்லா டிராஃபிக்குமே அவங்கள ஹேண்டில் பண்ணணும்னா, அது வெப்சைட் பிரேக் ஆகாமல் ஒர்க் ஆகணும்னா, அப்போ வில் கோ வித் DynamoDB. ஸோ உலக லெவலில் சொல்கிறது தான் இந்த ப்ரைம் டே அண்ட் பிளாக் ஃப்ரைடே டேஸ் எல்லாமே வேர்ல்டு லெவலில் நடக்கிற சேல்ஸு. ஸோ அப்போ அதுக்குமே DynamoDB தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கேலிங் ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது யூ நீட் DynamoDB அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ ஒரு DynamoDBக்கும் ட்ரெடிஷ்னல் SQL டேட்டா பேஸஸுக்கும் என்ன கான்செப்ட் இருக்கும், ஸோ வாட் இஸ் த மீனிங் பிஹைண்ட் திஸ் கான்செப்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன், விச் இஸ் W3 Schools SQL போட்டாலே அவங்களே என்னென்னா ஒரு ஆன்லைனில் டக்குன்னு நான் எடுத்து டேபிள் காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆன்லைன் டேட்டாபேஸ் மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ இங்கேவே என்னென்னா, ஸோ இது வந்து என்னென்னா, ஸோ திஸ் இஸ் அ சைட் வேர் எனக்கு ஒரு டேட்டாபேஸ் இங்கேயே பார்க்கலாம் என்னென்ன என்ட்ரிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஆர்டர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா ரன் SQLலாம் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்குது, மொத்தம் 196 ரெக்கார்ட்ஸு. எம்ப்ளாயீஸ்ன்னு கிளிக் பண்ணனா அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் வந்து 10 ரெக்கார்டு இருக்குது. ஸோ கேட்டகரிஸ்ன்னு கிளிக் பண்ணனா அதில் 8, கஸ்டமர்ஸ்னால் 91, ஆர்டர் டீட்டெயில்ஸ்னால் 518. ஸோ அப்போ இங்கே இத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே என்னென்னா, நம்ம ஒரு SQL டேட்டாபேஸை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், அது அப்படியே NoSQLக்கு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் SQL டேட்டாபேஸில் நீங்கள் இங்கே SQL query எழுதணும். இதுக்கு பேர் SQL, நம்ம SQL tutorialன்ற சைட்டில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அப்போ இங்கே என்னென்னா, we need to write a query. அந்த query யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ண முடியும். இங்கே நீங்கள் என்ன query எழுதலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபுல் ஜாயின் பண்ணணும், ஸோ அப்படின்னா இங்கேவே நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து if I paste this, ஸோ select from, இப்போ என்னென்னா இது வந்து ஜாயின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஜாயின்னா என்னென்னா, எனக்கு கஸ்டமருன்ற ஒரு டேபிள் இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸில் கஸ்டமர் நேமு, ஆர்டரில் ஆர்டர் ஐடி. அப்போ எனக்கு என்னென்னா, கஸ்டமர்ஸுன்ற ஒரு டேபிளில் எனக்கு கஸ்டமரோட டீட்டெயில்ஸும், ஆர்டருன்ற டேபிளில் என்னோட ஆர்டர் ஐடியுமே, இது ரெண்டுத்தையும் நீ எடுத்துகிட்டு வந்து எனக்கு என்ன பண்ணுன்னா, கம்பைன் பண்ணி எனக்கு ஒரே இன்ஃபர்மேஷனில் காமி. அப்போ இங்கே பார்த்தீங்கனாலே எனக்கு எப்படின்னா, எனக்கு 2 டேபிளில் இருந்து, ஸோ அப்போ 2 டேபிளில் இருக்கிற பர்டிகுலர் காலம்ஸை எனக்கு ஒன்று சேர்த்து எனக்கு ஒரு அவுட்புட்டாக காமின்னு வருது. அதுதான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கிற ரிசல்ட். அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஸோ வி ஆர் காலிங் தஸ் நமக்கு சீக்வல் queries. அதில் நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் வரதுக்கு மல்டிபிள் டேபிள்ஸ் வந்து நம்ம கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணி நம்ம வேர் எக்ஸ்பிரஷனு இந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பிட்வீனு, வேர் இந்த மாதிரி. ஸோ வில் ஹேவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யூ கேன் கஸ்டமைஸ் உங்களோட ஃபில்டர். எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எனக்கு ரிட்டர்ன் வரணும், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னா இந்த மாதிரி SQL queries எல்லாமே ரன் பண்ணுவீங்க when you want to talk with a SQL database. ஓகே. ஸோ அப்போ அதுலேயுமே இப்போ நம்மளோட டாக்குமெண்டேஷனில் ஸோ நமக்கு என்னென்னா, நீங்கள் இங்கே ஸ்கீமானு சொல்லுவாங்க. அப்படின்னா இங்கே எத்தனை டேபிள்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டேபிள்லையும் என்னென்ன காலம் நேம்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நான் திருப்பி எம்ப்ளாயீஸ்ன்னு போனாலே இதெல்லாமே காலம் நேம்ஸ். ஒவ்வொரு என்ட்ரியுமே ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ காலம்ஸ் அண்ட் ரோஸ் நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடுவாங்க. ஒரு டேட்டாபேஸில் எனக்கு எத்தனை டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் எத்தனை காலம் இருக்குது, அந்த காலமில் நம்ம ஒவ்வொரு ரோவாக என்ட்ரியை ஆட் பண்ணுவோம். அப்படி தனித்தனியாக நம்ம ஸ்கீமா மாதிரி டிசைன் பண்ணிட்டு, டேபிள் நேம்ஸ் டிசைட் பண்ணிட்டு, காலம் நேம்ஸ் டிசைட் பண்ணிவிட்டு, வேல்யூஸை ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஒரு டேபிள்லேருந்து ஒரு வேல்யூவும் இன்னொரு டேபிள்லேருந்து இன்னொரு வேல்யூ வேணும்னா அதுக்கு ஜாயினு, வேர் கிளாஸஸ், பிட்வீனு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான டேட்டா ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா, ஸோ வி ஆர் காலிங் திஸ் அஸ் நம்மளுக்கு நம்ம SQLல ஸ்கீமா, ரிலேஷன்ஷிப்பு, SQL யூஸ் பண்ணுவோம். அண்ட் நம்மளுக்கு ஸ்கேலிங்கு, இண்டெக்ஸிங் இது எல்லாத்தையுமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஆனால் டைனமோ டிபியில் இந்த டேபிள் ஓகே, காலம்ஸ் அண்ட் ரோஸு நம்ம சோஃபார் நம்ம என்னென்னா நம்மளோட லைஃப் ஃபுல்லாகவே எக்ஸல் ஷீட்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, டேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம மேத்தமெட்டிக்ஸ்லேயுமே டேபிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வில் ஹாவ் காலம்ஸ் அண்ட் என்ட்ரிஸு. இதை வச்சு எனக்கு நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்டு வரணும். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம லைஃப் ஃபுல்லாகவே நம்ம எப்படி டிசைன் பண்ண போட்டிருப்போம்னா, ஒரு எக்ஸல் ஷீட் அப்படின்னு எடுத்தாலே ஸோ தட் இட் வில் ஹேவ் அ டேபிள், இட் வில் ஹேவ் அன் இன்ஃபர்மேஷன், ரோவாக இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கொஞ்சம் அந்த ஐடியாலஜியை நீங்கள் ஓரமாக வச்சுட்டு ஒரு புது பர்ஸ்பெக்டிவ். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு புது சொல்யூஷன் தேவைப்படுவாங்க. பிகாஸ் எக்ஸிஸ்டிங் டேபிள்ஸ் cannot handle trillions of requests and millions of requests on a second லெவலில். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது டேட்டாபேஸஸ் ஆர் ஸ்லோ கம்பேரிட்டிவ் டு NoSQL டேட்டாபேஸ். அப்போ என்னன்னா, எனக்கு இந்த டேட்டாபேஸஸ் தவிர வேறு ஒரு ஃபார்ம் ஆஃப் எனக்கு சொல்யூஷன் வேணும். எனக்கு இமீடியட்டாக ஐ வாண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மை டேட்டாபேஸு. அப்படி நான் என்ன கொண்டு வருதுன்னு வந்தது தான் இந்த NoSQL டேட்டாபேஸஸுங்க. இதில் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ SQLல நீங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த டேபிள் பேர் என்ன? ஸோ கிரியேட் டேபிள் யூசர்ஸ். இதுதான் SQL query. ஸோ இதில் என்னென்னா, நான் யூசர்ஸுன்ற பேரில் நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த டேபிளுக்கு என்னென்ன காலம்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 காலமாக. ஸோ ஐடி, நேமு, இமெயிலு, ஏஜ். ஐடின்றது ப்ரைமரி கீ, அதோட டேட்டா டைப் இன்டீஜரு. நேமு, இமெயில்னால் ஆல்ஃபபெட்ஸ், கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறான். அப்போ வேர் கேர். ஏஜ்ன்றது ஒரு நம்பர் தான், அப்போ அது இன்டீஜரு. ஸோ இந்த மாதிரி இதுதான் இதோட டேட்டா டைப்பு. நீங்கள் ஃபிக்ஸ்டாக இந்த காலமில் நம்பர் தான் வைக்கணும், வேறு ஆல்ஃபபெட்டெல்லாம் வச்சிங்கன்னா நாட் அலவுடுன்ற அளவுக்கு நம்ம ஒரு ரிஜிட் ஸ்கீமாவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸோ எவ்ரி ரோ மஸ்ட் ஃபாலோ த எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர். யூ cannot add a field for one user only. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு ஒரு யூசருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வைக்கணுன்னாலும் வைக்க முடியாது. அந்த டேபிளில் இருக்கிற காலம் ஸ்கீமாவை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் DynamoDB இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ளெக்சிபிள். இங்கே ஐடி, நேமு, இமெயில்னு வைப்போம் பார்த்தீங்களா, இது இப்படி வைக்காதீங்கன்னு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியே கொடுக்க போகிறேன் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில். ஸோ அப்போ இங்கே நமக்கு என்னென்னா, ஸோ வி வில் ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் பார்ட்டிஷன் கீ அண்ட் ஷார்ட் கீ அப்படின்னு 2 வைப்போம். நம்மளுக்கு SQLல ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்போஸ் SQL தெரிஞ்சிருந்தால் இது தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இப்போ நம்ம DynamoDB தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பார்ட்டிஷன் கீ அண்ட் ஷார்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு 2 வேர்டு இருக்கும். அதான் PK, SK அப்படின்னு சொல்லிட்டு இது 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்ட்டிஷன் கீ அண்ட் ஷார்ட் கீ. ஸோ இப்போ இங்கே என்னென்னா, பார்ட்டிஷன் கீ அப்படின்னு சொல்லிட்டு யூசர் 1, ஸோ அவருக்கு நேமு, இமெயில்னு வைக்கிறோம். இது ஒரு என்ட்ரி. அதேமாதிரி யூசர் 2 நேம், இமெயில் கூடவே ஏஜ் வைக்கலாம், ப்ரெஃபரன்சஸ்ன்னு வைக்கலாம், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணலாம். யூசர் 3க்கு நேமு, இமெயிலெலாம் கிடையாது, சோஷியல் லாகின், லாஸ்ட் சீன்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அப்போது இங்கே
திஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் பவர்ஃபுல். பட் ஆனால் இதனால ஒரு டேஞ்சரஸும் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ப்ராப்பராக டேட்டா மாடலிங் எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் உள்ளே ஆட் ஆகணும்னு நீங்கள் தெரியலனா உங்களுக்கு டைனமோடிபியோட எஃபிஷியன்சி கம்மியாகும். ஸோ அப்போ ஒரு டைனமோடிபிலேருந்து ரேட்டாக ரிட்ரீவ் பண்ணும்போதும் அதுக்கும் சார்ஜஸ்லாம் போடுவாங்க. எப்படி சார்ஜஸ்லாம் போடுவாங்கன்றதும் பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம அந்த டேட்டாவை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, ஒரு டைனமோடிபி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றது நம்ம டேட்டா மாடலிங்கில் அடுத்தடுத்து நம்ம செக்மெண்ட்டில் பார்க்க தான் போகிறோம். பட் ஃபார் நவ் நீங்கள் இந்த ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணணும். இந்த 4 காலம்னா அந்த 4 காலம் தான் வைக்கணும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம வேணும் அப்படின்னு நினச்சாலும் சீக்வலில் இட்ஸ் டிஃபிகல்ட். பட் டைனமோடிபியில் யூ கேன் புட் எனி ரேண்டம் ஸ்டஃப். ஸோ வெறும் ஒரு பார்ட்டிஷன் கீ மட்டும் இருந்தால் போதும். மீதி இங்கே நேம் வைக்கலனாலும் பரவாயில்ல. வேறு ஏதாவது ஒரு புது இன்ஃபர்மேஷன், கீ வேல்யூ, சோஷியல் லாகின், லாஸ்ட் சீன், இந்த மாதிரி கீ வேல்யூ பேர் இதை நம்ம அப்படியே கன்சோலில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக தான் புரியும். ரைட். ஸோ இப்போ நம்ம இங்கே ஸோ அப்போ வாட் வில் ஹேவ் இஸ் சீக்வலில் நம்ம மல்டிபிள் டேபிள்ஸ் வச்சுருப்போம். அதில் ஜாயின்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோங்க. ஆனால் டைனமோடிபியில் ஜாயின்ன்றதே கிடையாது. அந்த ஜாயின்ன்ற ஃபீச்சரே கிடையாது. மல்டிபிள் டேபிளே மோஸ்ட்லி நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். சிங்கிள் டேபிள் டிசைன் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த சிங்கிள் டேபிள் டிசைன்னா என்ன அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். எந்த சுச்சுவேஷனில் சீக்வல் போகணும், எந்த சுச்சுவேஷனில் டைனமோடிபி போகணும் அப்படின்றதும் நம்மளுக்கு ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். ஸோ ஏன்னா ஆஸ் அ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், அந்த டேர்ம் என்னன்னா ஆர்கிடெக்ட். ஆஸ் அ சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக யூ ஆர் கோயிங் டு ப்ரொவைட் சொல்யூஷன்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ். மீனிங் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வராங்க, ஒரு கிளையண்ட், அவர் என்னோட வெப்சைட்டை நான் ஆன்லைனுக்கு கொண்டு போகணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போ ஓகே 3 tier ஆர்கிடெக்சர் போடுங்க, டிசைன் பண்ணிடுங்க அப்படின்ற மட்டும் சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட EKS இருக்குது, ECS இருக்குது, EC2 இருக்குது, இப்போ சர்வர்லெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம அடுத்த ப்ராஜெக்டில் ஒரு சர்வர்லெஸ்ஸாக ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். அப்போது இத்தனை சொல்யூஷன் இருக்கும்போது எல்லா சொல்யூஷனுக்குமே அட்வான்டேஜஸும் இருக்குது, எல்லா சொல்யூஷனுக்கும் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அப்போ நம்ம அந்த கிளையண்ட்டோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆர்கிடெக்சர் பேட்டர்ன் இஸ் பெட்டர், எந்த சுச்சுவேஷனில் டைனமோடிபி போகணும், எந்த சுச்சுவேஷனில் RDS போகணும் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ மோஸ்ட்டாக டைனமோடிபி எப்போ சூஸ் பண்ணுவாங்கன்னா, வென் யூ ஹாவ் அ மேசிவ் ஸ்கேல், மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் பர் செகண்ட் அண்ட் சிங்கிள் டிஜிட் மில்லி செகண்ட் லேட்டன்சி, இது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்ற போது யூ கேன் கோ வித் டைனமோடிபி ஓவர் சீக்வல். அப்போ எப்போ சீக்வல்லாம் போவீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு அனாலிட்டிக்கல்ஸ், உங்களுக்கு யுவர் டேட்டா ஆக்சஸ் பேட்டர்ன்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள், இல்லைனா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங், அனாலிட்டிக்ஸ், இந்த பார் சார்ட்டு, பை சார்ட், இந்த மாதிரி விசுவலைசேஷன்ஸ்லாம் பண்ணணும். அந்த மாதிரி டேட்டா எல்லாத்துக்குமே நீங்கள் சீக்வல் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ கீழவே சில எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும். அங்கே நான் எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் நோ சீக்வல் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்ற ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ நம்ம டைனமோடிபி பார்த்தோம். ஆனால் டைனமோடிபி மாதிரியே தெர் இஸ் ஆல்சோ மோங்கோடிபி, கசாண்ட்ரா, ரெடிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே என்னென்ன டிஃப்ரென்சஸ்ன்னு நம்மக்கிட்ட சும்மா ஜஸ்ட் ஒரு டேபிள் ஃபார் ரெஃபரன்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு மோங்கோடிபினா என்ன, கசாண்ட்ரா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கம்பேரிசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் இது மோஸ்ட்லி இன்டர்வியூவில் கேட்கவும் மாட்டாங்க. பட் சீக்வலுக்கும் டைனமோடிபி நோ சீக்வலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின் தான். ஓகே. ஸோ இப்போ இங்கேவே நீங்கள் ஜஸ்ட் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இப்போது ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் விச் இஸ் வென் யூ ப்ரிஃபர் டைனமோடிபி, ஸோ வை டைனமோடிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இ-காமர்ஸ் ஷாப்பிங் கார்ட். ஸோ அப்போ என்னென்னா, உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் கன்கரண்ட் யூசர்ஸ் ஆர் ஆடிங் அண்ட் ரிமூவிங் ஐட்டம்ஸ் ஃப்ரம் தர் கார்ட். ஏன்னா நீங்கள் அமேசானில் பிக் பில்லியன் சேல் வருது, ஒரே ஒரு ஃபோன் வாங்க போகிறேன், ஒரே ப்ராடக்ட் வாங்க போகிறேன்னா ஓகே. பட் ஆனால் நான் ஒரு விஷ் லிஸ்ட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். அதெல்லாத்தையும் நான் மல்டிபிள் டைம்ஸில் ஒரே கோலை நான் ஆர்டர் பண்ண போகிறேன். அப்போ அந்த சுச்சுவேஷனில் ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும், ஒவ்வொரு யூசருக்கும், ஏன்னா என்னோட அமேசான் அக்கௌண்ட்டில் எனக்கு பிடிச்ச பொருளாக இருக்கும், உங்கள் அமேசான் அக்கௌண்ட்டில் உங்கள் பிடிச்ச பொருளாக இருக்கும். இந்த மாதிரி இந்தியா லெவலில், வேர்ல்டு லெவலில் ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்குமே அவங்களோட ஷாப்பிங் கார்ட்டில் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். அண்ட் அதுவுமே ஆன பீக் சேல் சீசனில் எல்லாருமே ஆட் பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணாலோ, நீங்கள் லாகின் பண்ணி திருப்பி லாகின் பண்ணாலோ அந்த கார்ட்டோட இன்ஃபர்மேஷன் அப்படியே தான் இருக்கணும். அப்போ ஈச் கார்ட் யூசர் இஸ் ஐசோலேட்டட். ஸோ அப்போ நீட் டு சர்வைவ் மேசிவ் டிராஃபிக் ஸ்பைக்ஸ். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா, எனக்கு டைம் டு லிவ்வும் வேணும். எனக்கு ரொம்ப நாளாக என்னோடய அமேசான் சைட்டை யூஸே பண்ணலன்னா கார்ட்டில் இருக்கிறது எல்லாமே எனக்கு ப்ரைஸஸ் சேஞ்ச்லாம் ஆகும். ஸோ அப்போ அதெல்லாம் நீ மூவ் ஆன் பண்ணிடு. அப்போ இந்த மாதிரி என்னென்னா, நம்ம இந்த TTL இதெல்லாமே அடுத்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போ இங்கே வி வில் என்டர் திஸ் இன்ஃபர்மேஷன். இதில் PKன்றது பார்ட்டிஷன் கீ, SKன்றது ஷார்ட் கீ. மோஸ்ட்லி இப்படி தான் வைப்பாங்க. நேமு, இமெயில் ஐடி, இல்லை எம்ப்ளாயி ஐடி, இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸல்லையும் சீக்வல் டேட்டா பேஸஸ்லையும் நம்ம வைப்போங்க. ஏன்னா ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் டு ஐடென்டிஃபை அன் இண்டிவிஜுவல் பர்சன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அந்த யூனிக் ஐடென்டிஃபையர் என்னவா வேணா இருக்கலாம். ஸோ அப்போ அதை PKSKன்னு சொல்லிட்டு தான் பிரிப்பாங்க. யூசர், ஆர்டர் ஐடி அப்படின்னு வைக்கக்கூடாது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ அப்போ அதே மாதிரியே எனக்கு கேமிங் லீடர் போர்டு, IoT டிவைஸ் டேட்டா, யூசர் செஷன் ஸ்டோரு,
ஆடு டெக்கு எனக்கு எத்தனையோ பில்லியன்ஸ் ஆஃப் கிளிக் ஈவெண்ட்ஸ் நடக்குது. அப்போ ஒவ்வொரு ஆடை கிளிக் பண்ணுறவங்களோட யூசர் டேட்டா எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ரிஃபர் DynamoDB ஓவர் SQL. பிகாஸ் இதில் பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ இதுதான் நம்மளுக்கு கூட யூஸ் கேஸ் மேட்ரிக்ஸ். ஸோ when யூ ஷுட் யூஸ் DynamoDBன்னு. அதே மாதிரியே DynamoDBயோட ப்ரைஸிங் நம்மளுக்கு 2 மோட் இருக்குது, ஆன் டிமாண்டு அண்ட் ப்ரொவிஷன்டு. ஆன் டிமாண்ட்னா என்னென்னா, எனக்கு தெரியாது எப்போ என்ன டிராஃபிக் வருதுன்னு. மீன்ஸ் இப்போ 1 மில்லியன் ரெக்வஸ்ட் இருக்கலாம், ஈவினிங் 20 மில்லியன் ரெக்வஸ்ட் இருக்கலாம். அப்போ சடனாக 1 மில்லியன் 20 டைம்ஸ் மோர் டிராஃபிக் ஆகுது, தென் திருப்பி 5 மில்லியன் 4 மில்லியன் இப்படி சொல்லிட்டு அன்பிரிடிக்டபிள் டிராஃபிக்ஸுக்கு ஃபார் நியூ அப்ளிகேஷன் வித் அன்பிரிடிக்டபிள் டிராஃபிக்ஸ் யூ கேன் ப்ரிஃபர் ஆன் டிமாண்ட். அப்போ அவனே என்ன சொல்கிறான்னா, ஸோ ரைட் ரெக்வஸ்ட் யூனிட் WRU அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, பர் மில்லியன் ரெக்வஸ்ட்டுக்கு நான் $1.25 ரைட்டு. ஏன்னா ரைட்டுன்றது நிறையா இன்ஃபர்மேஷன் ரைட் ஆகுதுன்னா, இருக்கிற இன்ஃபர்மேஷனை படிக்கிறதுக்கு ரீடு. ஸோ அப்போ அந்த ரீடு வந்து எப்போவுமே நார்மலாக ஒரு டேட்டா பேஸில் ரீடு தாங்க ரொம்ப அதிகமாக நடக்கும் ரைட்டை விட. ஸோ அதனால் ரீடை நம்மளுக்கு என்னென்னா கம்பேரிட்டிவ்லி சீப்பராக வைக்கிறாங்க. ஸோ $0.25 per million ரெக்வஸ்ட் அண்ட் ஸ்டோரேஜ் $0.25 per GB per month. இதுதான் என்னென்னா DynamoDBயோட ப்ரைஸிங் மாடல். ஆனால் இல்லை, எனக்கு தெரியும் இதுதான் என்னோட டிராஃபிக்கு, இதான் ப்ரிடிக்டபிள் அமௌண்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, we can know there is a consistent traffic அப்படின்ற போது நம்ம என்ன பண்ண முடியும்னா, we can enable நம்ம இந்த எவ்வளோ ரைட் ரெக்வஸ்ட்டு எவ்வளோ ரீட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா, ஸோ we can set up capacity units. ஸோ ரீட் கெப்பாசிட்டி யூனிட்ஸ் அண்ட் ரைட் கெப்பாசிட்டி யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஹவர்லி பேசிஸ். இங்கே ரெக்வஸ்ட் பேசிஸு விச் இஸ் மில்லியன் ரெக்வஸ்ட்னா வந்து எவ்வளோ அப்படின்னு. ஆனால் இங்கே நம்ம என்னென்னா ஹவர்லி பேசிஸில் நம்ம வைக்கிறோம். ஸோ அப்போ 1 ரைட் பர் செகண்டு அப்படின்னா இவ்வளோ பர் ஹவர், இவ்வளோ பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் ஆகும். அப்போ எப்போ நான் ப்ரொவிஷன்ட்டு போகணும், எப்போ நான் ஆன் டிமாண்ட் போகணும் ஃபார் கெப்பாசிட்டி பிளானிங் அப்படின்ற போது இங்கேவே ஒரு சிம்பிளாக உங்களுக்கு என்னென்னா, யூ ஹாவ் அ டேபிள் ஃபார் கால்குலேஷன். ஸோ வென் டு யூ ப்ரிஃபர் வென் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சினாரியோ எடுத்துக்கலாம். 1 மில்லியன் ரீடு நடக்குது ஒரு நாளைக்கு அண்ட் அதோட 10% விச் இஸ் நம்மளுக்கு 1 மில்லியன்றது 10 லட்சம், 100,000K அப்படின்றது 1 லட்சம். ஸோ அப்போ 1 லட்சம் ரைட்டும் 10 லட்சம் ரீடும் நடக்குதுங்க. அப்போ திஸ் இஸ் த சினாரியோ. இப்போ நீங்கள் ஆன் டிமாண்ட் போகிறீங்க அப்படின்னா நம்ம என்னென்னா, வி ஹாவ் ஸோ ஆல்மோஸ்ட் ஹாவ் 1 மில்லியன், ஸோ விச் இஸ் $0.25 ஒரு நாளைக்கு இத்தனை டாலர் பர் டே. அதே மாதிரி ரைட் இவ்வளோ நடக்குது, இந்த ரைட்டுக்கு இவ்வளோது. அப்போ டோட்டல் 0.375 per day into 30 daysன்னு போட்டால் திஸ் இஸ் ஃபார் மந்த் உங்களோட ப்ரைஸிங். ஆனால் இதுவே நவ் வி ஆர் கோயிங் ஆன் அ ஹவர்லி பேசிஸ். அப்போ ஹவர்லி பேசிஸில் ரீடுக்கு எவ்வளோ ரைட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா, நம்ம இப்படி கெப்பாசிட்டி யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கெப்பாசிட்டி பிளானிங்கில் வைக்கிறோம். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி 730 hours விச் இஸ் 24, நம்ம ஒரு நாளைக்கு 24 hours into 30 அந்த ரேஞ்சில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக இத்தனை ஹவர்ஸு பர் ஹவருக்கு இவ்வளோ ப்ரைஸ்னா அப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் $2.09. அப்போ என்னென்னா, ப்ரொவிஷன் இஸ் 5 times cheaper than steady load, which is on demand is better for unpredictable traffic. பட் ஸ்டெடியாக இதுதான் என்னோட இன்கமிங், இதுதான் என்னோட ரீட் அண்ட் ரைட்டுன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற போது ப்ரொவிஷன்ட்டு போகிறது இட்ஸ் பெட்டர். ஆனால் ப்ரொவிஷனில் சடனாக டிராஃபிக் ஸ்பைக் ஆகுது ஃப்ரம் a million request it is going to 20 million requestனா இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள் பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, பட் ஸ்டில் அன்பிரிடிக்டபிள் டிராஃபிக்கு கோ ஃபார் ஆன் டிமாண்ட். ஏன்னா சடனாக AWS சைடில் என்ன தான் சர்வர்லெஸ்ன்னு சொன்னாலுமே, என்ன தான் மில்லியன் ரெக்வஸ்ட்டில் ஒர்க் பண்ணாலுமே, பிஹைண்ட் த சீன்ஸில் ஒரு ஹார்ட்வேர் தான் சப்போர்ட் பண்ணுது, ஹேண்டில் பண்ணுது. இமீடியட்டாக ஹார்ட்வேர் அலோகேட் பண்ணி அந்த சடன் டிராஃபிக் ஸ்பைக்கை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதனால் சூஸ் ஆன் டிமாண்டாக ப்ரொவிஷன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி AWS என்ன பண்ணுவான்னா, எந்த ஹார்ட்வேரில் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் டிசைட். ஸோ அப்போ நம்ம ஒரு சின்ன செட்டிங்ஸ் தான் ஆன் டிமாண்டாக ப்ரொவிஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணும்போதே அவன் பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன CPU, என்ன ரேமு, என்ன ஸ்டோரேஜு, என்ன மதர் போர்டு, இந்த மாதிரி எந்த ஹார்ட்வேரில் என்ன டேட்டா ரேக்கில் வைக்கலான்னு சொல்லிட்டு தே வில் பி பிளானிங் அண்ட் தே வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ் திங்ஸ். அண்ட் ஓகே, ஸோ இதை தாண்டி நம்மளுக்கு என்னென்னா சில இன்னும் எக்ஸ்ட்ரா ஹிடன் காஸ்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம A to Z நம்ம DynamoDB பற்றி இன்றைக்கி பார்க்க தான் போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு டேபிளே நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ லெட் மீ கோ டு மை AWS கன்சோல். இதில் DynamoDB அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ லெட் மீ கோ டு டேபிள்ஸ். ஸோ இதில் ஆல்ரெடி ஐ ஹாவ் அ டேபிள். திஸ் இஸ் ஃபார் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். ஸோ டெலீட் ஆல், பேக்கப்லாம் வேண்டாம். ஸோ கன்ஃபார்ம்.
லெட் மீ கிரியேட் அ நியூ ஒன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னன்னா ஒரு நியூ டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த டேபிளுக்கு என்னன்னா நீங்கள் யூசர்ஸ் அப்படின்ற பேரில் நான் ஒரு டேபிள் வைக்கிறேன். ஸோ அப்போ இங்கே என்னன்னா, ஸோ வி ஹேவ் 2 திங்ஸ், அ பார்ட்டிஷன் கீ அண்ட் அ சார்ட் கீ. இங்கே நார்மலாக பார்ட்டிஷன் கீ யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க, இல்லை ஆர்டர் ஐடி அப்படின்னு வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ திஸ் இஸ் அ யூனிக் வேல்யூ விச் வில் ஹெல்ப் யூ டு ரிட்ரீவ் த டேட்டா ஃப்ரம் த DynamoDB டேபிள். நம்மளுக்கு நார்மலாக நான் என்ன சொல்லியிருந்தேன், இன் அ SQL டேட்டா பேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி பல டேபிள் நேம்ஸ்லாம் இருக்குங்க. அப்போ இனிமேல் இந்த டேபிள் நேம்லாம் கிடையாது, ஒரே டேபிள் தான். அந்த ஒரே டேபிள்லேயே நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் வைக்க போகிறீங்க. ஏன்னா இங்கே ஒரு டேட்டா பேஸ்னு என்னன்னா பல டேபிள்ஸ் வச்சுக்கலாம். இங்கே அப்படி கிடையாது, ஒரே ஒரு டேபிள் தான் நம்ம DynamoDBயில் கிரியேட்டே பண்ணுறோம். ஆனால் ஒரு டேபிள் டு இன்னொரு டேபிள் ஆக்சஸ் பண்ணுறதுலாம் இட்ஸ் பிட் காம்ப்ளிகேட்டட் தான். அப்போது ஒன்லி ஒன் டேபிள், அதில் இந்த மாதிரி சப்டிவிஷன்லாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸல் ஷீட்டே ஓப்பன் பண்ணாலுமே நம்மளுக்கு என்னென்னா இது ஒரு ஷீட், இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4ன்னு சொல்லிட்டு நான் இப்படி தனித்தனியாக இன்னும் உள்ளேயே தனித்தனி டேபிள்ஸ் வச்சுக்கலாம். அப்போ அதே மாதிரி தான் ஒரு டேட்டா பேஸ் இருக்குன்னா உள்ள நம்ம நிறைய டேபிள் வைக்க முடியும். ஆனால் லெட்ஸ் சே ஐ அம் லிமிட்டிங் யூ ஒன்லி டு அ சிங்கிள் டேபிள். ஸோ நீங்கள் ஒரே ஒரு டேபிள் தான் வச்சுக்கணும், வேறு டேபிளே கிடையாது. அப்போ இந்த ஒரு டேபிள்லேயே நீங்கள் அப்போ ஒரு காலம் நேம் போடுறீங்கன்னா ஆர்டர்னு போடுவீங்களா, கஸ்டமர் நேம்னு போடுவீங்களா, யூசர்ஸ்ன்னு போடுவீங்களா? அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ டோன்ட் புட் யுவர் டேபிள் நேம் அஸ் அ ஸ்பெசிஃபிக் வேல்யூவாக வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கான கீ ப்ரெஸ் பிகே அண்ட் எஸ்கே, ஸோ இட்ஸ் இஸ் பார்ட்டிஷன் கீ அண்ட் சார்ட் கீ அப்படின்ற அந்த பேர்லேயே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம டேபிள் நேம்ஸ் எல்லாமே நம்ம வைக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ பிகேனே வச்சுருங்க, எஸ்கேனே வச்சுருங்க, டிஃபால்ட் செட்டிங்ஸ் போட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ they are selling it as கேபிட்டல் பிகே அண்ட் கேபிட்டல் எஸ்கே. டிஃபால்ட் டேபிள் செட்டிங்ஸு வேறு எதுவுமே இருக்காது, அப்படியே லீவ் இட் ஆஸ் இட் இஸ். அண்ட் நம்ம இது வேறு எந்த செட்டிங்குமே கிடையாது, கிரியேட் டேபிள்னு கொடுத்தா முடிஞ்சிருச்சுங்க. அப்போ அவ்வளோதான், நம்ம கன்சோலில் போய் கிரியேட் பண்ணுறது அவ்வளோதான். அப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக என்னங்க படிக்க போகிறோம் அடுத்தடுத்த செக்மெண்ட்டுனா, இந்த நம்மளுக்கு எல்எஸ்ஐஇ அண்ட் ஜிஎஸ்ஐஇ, அதே மாதிரியே நம்மளுக்கு வேறு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் DynamoDBயில் இருக்குது அப்படின்ற அந்த ஃபீச்சர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கற்றுக்குறோம். ஏன்னா கஸ்டமைஸ் செட்டிங்ஸ்னு கொடுத்தா இங்கே இந்த மாதிரி என்னென்ன திங்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், என்னென்னலாம் ஆட் பண்ணலாம். அண்ட் தட்ஸ் அ டேபிள் ரெடி. அப்போ டேபிளில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வெறும் டேட்டாவை இன்சர்ட் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. அண்ட் மீதி இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. ஸோ வேறு எந்த கான்செப்ட்டுமே DynamoDBயில் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் DynamoDB டேபிள். அதில் ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் DynamoDB பற்றி கொஷின்ஸ் கேட்குறானா மேக்ஸிமம் ஒரு 6 to 7 கொஷின்ஸ் மேலே கேட்க முடியாது. ஏன்னா அவங்க என்னென்னா இண்டெக்ஸஸ்னால் என்ன, அண்ட் இதே மாதிரியே ப்ரைம் அதை பார்ட்டிஷன் கீ, ஷார்ட் கீனா என்ன, எப்படி DynamoDB டேபிள் டேட்டா உள்ளே வைக்கும், என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இந்த கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அந்த எல்லா கொஷின்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம்னாலே வாட் எவர் தேர் ஆஸ்கிங் இன் இன்டர்வியூ ஃபார் DynamoDB நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட முடியும். ஸோ அப்போ அதை தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு டேபிள்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆயிரும். ஓகே, இப்போது டேபிளில் போயிட்டு நான் கன்சோல்லே இன்சர்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிளி ஃபைன். இங்கே நான் என்ன பண்ணலான்னா I can go to tables and one second நம்மளோட get live item count. So I'll have a value to insert explore items, create item. ஸோ இப்போ என்னன்னா என்னோட வீடியோ ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ இங்கேவே சைடில் எக்ஸ்ப்ளோர் ஐட்டம்னு இருக்கும், அதுலேயே நமக்கு என்னென்னா என்ன டேபிள்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட் ஐட்டம்னா இங்கேவே நம்மளுக்கு பிகே எஸ்கே அதில் என்ன வேல்யூ நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதே மாதிரி இன்னும் என்னென்ன ஆட்ரிபியூட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ வாட் வி கேன் டூ இஸ் என்னோட டாக்குமெண்டேஷன்லேயே, ஸோ லெட் மீ கெட் திஸ் டாக்குமெண்டேஷன். நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஆட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக. ஸோ ஹியர், ஸோ பிகேன்றது யூசர் 1, நேம் alice.example.com இப்படி நீங்கள் ஆட் பண்ணலாம். அதே தான் நீங்கள் பைத்தன் கோட்லேயும் வச்சுருக்கேன். ஸோ பைத்தன் கோட்லேயுமே இங்கே என்ன இருக்குன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் யூசர் அப்படின்னா என்னென்னா ஒரு யூசர் நான் க்ரியேட் பண்ணுறேன், அந்த யூசர் ஐடி. கெட் யூசர்னு என்னென்னா அந்த யூசரோட இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி என்னென்னா 2 யூசர் க்ரியேட் பண்ணுறேன், அந்த யூசரோட இன்ஃபர்மேஷன் நான் எடுக்கிறேன். ஸோ பைத்தன் கோடில் தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா DynamoDBயில் டாக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட பேக்கெண்ட் போயிட்டு நம்மளோட அப்ளிகேஷனோட இன்டராக்ட் பண்ண போகுது. ஸோ அப்போ திஸ் இஸ் த பைத்தன் கோடு. ஸோ அப்போ இதில் நான் என்ன பண்ணலன்னா இதில் யூஸ் பண்ணி ஐ கேன் இன்ட்ராக்ட் அண்ட் டாக் வித் DynamoDB. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல கன்சோல்லே போய்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் இது கொஞ்சம் மேலே வந்துடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிளே நம்ம பார்ப்போம், அண்ட் டேபிளை நம்ம விஷுவலைஸ் பண்ணியும் பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு யூசர் பிகே அப்படின்றதுக்கு என்னென்னா நான் யூசர் 1ன்னு வைக்கிறேன். நம்மளுக்கு எஸ்கேன்றது
ஆப்ஷனல் வேல்யூ தான். அதை நம்ம என்னன்னா நான் இப்போதைக்கு சார்ட் இதை நீங்கள் ஆப்ஷனல் நீங்கள் இதை வைக்கணும்னு வைக்கலாம் டேபிள் கிரியேட் பண்ணும்போது, இல்லை வைக்காமல் கூட இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிகே அண்ட் நான் என்ன இங்கே ஒரு நியூ ஆட்ரிபியூட் ஸ்ட்ரிங்கு, இதுக்கு நேம் ஆலிஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. அதே மாதிரியே நியூ ஆட்ரிபியூட் ஸ்ட்ரிங்கு இமெயில் alice@example.com. அண்ட் ஷார்ட் கீன்றதும் அது ஒரு யூனிக்காக ஐடென்டிஃபயர். ஐ கேன் கிவ் எனி திங். ஸோ லெட்ஸ் சே அது ஸ்ட்ரிங் அப்படின்ற போது சும்மா நான் ஆல்ஃபா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் நேம் மாதிரி நான் அதை என்ன பண்ணிக்கிறேன் வச்சுக்கிறேன். லெட் மீ கிரியேட் அன் ஐட்டம் அண்ட் ஐட்டம் வில் பி கிரியேட்டட். அதே மாதிரி லெட் மீ கிரியேட் அன் ஐட்டம். ஸோ இப்போ இங்கே பிகே விச் இஸ் யூசர்ஸ் டூ, அதே ஆல்ஃபான்ற ப்ராஜெக்ட் வச்சுக்கிறேன். கிரியேட் நியூ ஆட்ரிபியூட். இப்போ இங்கே மெயிலு அண்ட் அவரோட மெயில் வந்து bob@example.com. ஆனால் இப்போ நான் ஆட்ரிபியூட் நேமு ஏஜ். அப்போ இதுக்கு முன்னாடி நான் இந்த ஏஜ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் கொடுக்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி நியூ ஆட்ரிபியூட்டு இது வந்து என்னென்னா இட் இஸ் கோயிங் டு பி எ செட்டு லிஸ்டா இல்லை, திஸ் இஸ் நாட் அ லிஸ்ட், திஸ் இஸ் கோயிங் டு பி எ மேப். ஸோ ஆட்ரிபியூட் நேம் வந்து என்னென்னா ப்ரெஃபரன்சஸ், இன்சர்ட் அ ஃபீல்டு, அது ஒரு மேப்ன்றதுல அங்கே ஒரு கீ வேல்யூ பேர், அது ஒரு ஸ்ட்ரிங்கு தான். ஸோ அப்போ அந்த ப்ரெஃபரன்சஸ்குள்ளே என்னென்னா தீம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதில் டார்க் தீம் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு என்ட்ரி. அப்போ இது ஒரு இந்த ப்ரெஃபரன்சஸ்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு கீ வேல்யூ பேர் வைக்கிறேன். அப்போ இது எனக்கு கிரியேட் ஐட்டம். ஸோ எனக்கு ஐட்டம் கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் கிரியேட் ஐட்டம் பார்ட்டிஷன் கீ. ஸோ ஃபைனல் யூஸருக்கு இது எல்லாத்தையுமே நான் கோடில் பண்ணனா ரொம்ப ஈஸி. டக்குன்னு அந்த கோடை ரன் பண்ணால் எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அதையும் நம்ம பண்ண தான் போகிறோம். ஸோ அப்புறம் நேமு, அந்த நேமுக்கு வேல்யூ சார்லி. இங்கே அதே மாதிரியே ப்ராஜெக்ட் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன். அண்ட் அனதர் ஐட்டம் இங்கே சோஷியல் லாகின் ஒன்று புதுசாக இருக்குது, அதுக்கு கூகுள். அண்ட் லாஸ்ட் சீன் சம் இன்ஃபர்மேஷன் வேர் இதுதான் அவங்க டேட்டுன்றது லாஸ்ட் சீன். சூப்பர். இப்போ கிரியேட் ஐட்டம், எனக்கு ஐட்டம் கிரியேட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் இன்ஃபர்மேஷன் இப்போ இதான் என்னோட டேபிள் இன்ஃபர்மேஷன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம கொஞ்சம் கீழே வருவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ கேன் சி ஹியர் எப்படி இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பிகே, எஸ்கே, ஏஜ், மெயிலு, லாஸ்இன், நேமு, ப்ரெஃபரன்சஸ், சோஷியல் லாகின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் இதில் சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒரு நேம்லேயே நான் நேம்னு தப்பாக போட்டிருக்கேன். இதுக்கு என்ன கேபிட்டல் ஸ்மாலாக போட்டிருக்கேன். ஓகே, பட் ஆனாலும் ஸ்டில் ஏஜ், சில பேருக்கு ஏஜ் இல்லை, சில பேருக்கு மெயில் இல்லை, லாஸ்இன்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. இதில் நேம் அதான் இவங்க இது ஆக்சுவலாக அந்த 2 காலம் ஒன்றாயிரும். ப்ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு இருக்க, இன்னொரு சோஷியல் லாகின் இருக்குது. அப்போ ஒரே டேபிள் கிரியேட் ஆகும். அதில் நிறைய காலம்ஸ் இருக்கும். இந்த நிறைய காலம்ஸு எனக்கு ஒரே டேபிள்லேயே நிறைய காலம்ஸ் இருக்கும். அதில் சில காலமோட வேல்யூஸ் எம்டியாக இருக்குங்க. ஸோ அதுக்கு அது எம்டினா நன்னு அந்த மாதிரி ரிட்டர்ன் அப்படிலாம் இல்லை, நமக்கு என்னென்னா எம்டியாக வரப்போகுது. ஸோ அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஸோ திஸ் இஸ் ஹவு ஒரு டைனமோ டிபியில் எனக்கு இன்ஃபர்மேஷன் இன்சர்ட் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷனாக டைனமோ டிபியோட டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறதுக்காக நான் இப்படி மேனுவலாகவே கன்சோல் மூலியமாக நான் இன்சர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் பைத்தன் கோடு மூலியமாகவும் இன்சர்ட் பண்ணலாம். இந்த பைத்தன் கோடுன்றதும் இஃப் யூ நோ போட்டோ 3 லைப்ரரி வித் பைத்தன் உங்களுக்கு தெரியும்னா, ஸோ திஸ் ஷுட் பி ஈஸியர் கோடு தான். இல்லைனா இதை நீங்கள் அவ்வளோவா வரி பண்ணிக்க வேண்டாம் ஃபார் பீப்புள் ஆர் வாட்சிங் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். பட் ஃபார் பீப்புள் ஆர் வாட்சிங் திஸ் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங், நீங்கள் இந்த பைத்தன் கோடை யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணுறோம். போட்டோ 3 ரிசோர்ஸ்ன்னு சொல்லிட்டு டைனமோடிபியை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அண்ட் என்ன ரீஜன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அண்ட் அதில் யூஆர் சேயிங் டேபிள் DynamoDB டேபிள்னு சொல்லிட்டு யூசர்ஸ்ன்ற டேபிளை டார்கெட் பண்ணி, ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் டு கிரியேட் அ யூசர், திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் டு கெட் அ பர்டிகுலர் யூசர் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸை யூ ஆர் காலிங் இட் ரைட். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு கோடை ரன் பண்ணி மட்டும் காமிச்சிடுறேன். ஹவு டு யூ செட் இட் அப், ஹவு டு யூ ரன் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸோ திஸ் இஸ் விஷுவல் ஸ்டுடியோ கோட். இதில் நான் என்ன பண்ணிடுறேன்னா, நான் ஒரு பைத்தன் ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் அ நியூ ஃபைல், லெட் மீ ஜூம் இன் அ பிட் அண்ட் லெட் மீ சேவ் திஸ். என்னோட டெஸ்க்டாப்லேயே கூட ஒரு நியூ ஃபோல்டர் டிஒய் நேமோ டைனமோ டிபின்னு நான் வச்சுக்கிறேன். இந்த நியூ ஃபோல்டரில் லெட் மீ கிரியேட் அ பைத்தன் ஃபைல். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஒரு பைத்தன் ஃபைலும் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கோடை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த கோட் விச் ஐ எம் கோயிங் டு யூட்டிலைஸ் ஃபார் மை ரிசோர்ஸ். பட் ஆனால் இது கூடவே இப்போ என்னென்னா மேலேயே ஒரு கமாண்ட் இருக்குது, pip install boto3 அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன மீனிங்னா,
பைத்தன் வந்து ஏடபிள்யூஎஸ் கிட்ட பேசி டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகுது, ரிட்ரீவ் பண்ண போகுது. அப்போ ஏடபிள்யூஎஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசணும் வியா பைத்தன் அப்படின்னா அதுக்கு போட்டோ 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் தேவைப்படுதுங்க. ஸோ இதை நான் கூகுள்லேயே போய் சர்ச் பண்ணுறேன். ஸோ லெட் மீ சர்ச் ஃபார் போட்டோ 3, பட் சர்ச் இட் ஆன் கூகுள். இங்கேவே இருக்கும். ஸோ லெட் மீ சர்ச் ஃபார் போட்டோ 3. ஓகே, ஸோ போட்டோ 3ன்றது என்னன்னா போட்டோ 3 இஸ் an official AWS software development kit for Python, allowing developers to create, update, delete AWS resources like EC2, S3, DynamoDB. இதுக்கு எல்லாத்தையுமே டேரெக்டாக நீங்கள் என்னென்னா நீங்கள் பைத்தன் மூலியமாகவே இன்ட்ராக்ட் பண்ணலாம், பைத்தன் மூலியமாகவே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கலாம். இதுக்கு பைத்தனோட நாலேஜ் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்போது போட்டோ 3ன்றது இருந்தால் தான் நீங்கள் அந்த பைத்தனோட பேசவே முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா புதுசாக லெட் மீ கிரியேட் அ நியூ டெர்மினல். ஸோ அப்போ இங்கே நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். திஸ் இஸ் சிமிலர் டு கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ உங்களோட மெஷினில் கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டும் இதுவும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் என்ன பண்ணுறேன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ திஸ் இஸ் த கமாண்ட் ப்ராம்ப்ட். இதில் வை திஸ் இஸ் டெப்ரிஷியேட்டட், ஓகே பல சைட்ஸ் போல். ஸோ இப்போ என்னென்னா எனக்கு திஸ் இஸ் த கமாண்ட் ப்ராம்ப்ட். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து நான் வாட் ஐ கேன் டூ இஸ் நான் இங்கே பிப் இன்ஸ்டால் போட்டோ 3 ரன் பண்ணனா என்னோட மெஷினில் போட்டோ 3 இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஸோ அப்போ இந்த பிப்ன்ற கமாண்ட் முதல் ஒர்க் ஆகணும்ல, அப்போ அதுக்கு என்னங்க பண்ணணும்? அண்ட் ஏடபிள்யூஎஸ்ன்ற கமாண்டும் ஒர்க் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ உங்கள் மெஷினில் பைத்தன் இருக்கணுங்க. இந்த பைத்தன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, பிப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியணும்னா நம்மளோட சேனல்லே பைத்தனோட சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பைத்தன்னா என்ன, எப்படி உங்கள் மெஷினில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ ப்ராப்பராக பார்த்தீங்கனாலே பைத்தான் இன்ஸ்டலேஷன் would be சக்ஸஸ்ஃபுல். அப்போ உங்களுக்கு இந்த கமாண்ட் ஒர்க் ஆகும். ஸோ பிப் லிஸ்ட்டுன்னு கொடுத்தா எனக்கு இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இதில் என்ன பண்ணுறேன், நான் பிப்பு இன்ஸ்டால் போட்டோ 3 இப்படி கொடுத்து நான் என்டர் அடிச்சேன்னா எனக்கு என்ன ஆகும்னா நெட்லேருந்து போட்டோ 3 டவுன்லோட் பண்ணி என்னோட மெஷினில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தட் ஹியர் ஆஃப்டர் ஐ கேன் ஸ்டார்ட் யூஸிங் போட்டோ 3ன்ற கமாண்டை என்னால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு போட்டோ 3 நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், யுவர் ஜாப் இஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் சிஎல்எஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபோல்டர் எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் டைனமோ டிபின்ற ஃபோல்டரில் தான் நம்ம இங்கே இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் பைத்தன் கூட ரன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ டேரெக்டாகவே நீங்கள் பைத்தன் இந்த ஃபைல் நேம்னு கொடுத்தீங்கனாலே ரன் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி வாட் ஐ வில் டூ இஸ் இங்கேருந்தே ரன்னே கொடுக்கலாம். ஸோ இங்கே தேர் இஸ் ஆல்சோ பட்டன் டு ரன் யுவர் பைத்தன் ஃபைல். ஸோ பட் ஆனால் இந்த கோடு யாரோட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டில் போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ண போகுது. ஸோ ஹவு டஸ் தட் ஒர்க் அப்படின்னு என்னோட டாக்குமெண்டேஷனில் நீங்கள் எங்கே பார்த்துருந்தாலுமே இங்கே டாக்குமெண்டேஷனில் எல்லாத்துலேயுமே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா நான் ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அப்போ ஒன்று நீங்கள் கோட்லேயே ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ கொடுக்கலாம். ஏன்னா கிட்டப்பில் ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ அப்லோட் பண்ணனா அது இந்த ஃபைலை ஃப்ளாக் பண்ணிடும், அப்லோட் பண்ண விடாது. ஏன்னா வயலேஷன், உங்களோட சென்சிட்டிவ் டேட்டா கிட்டப்பில் இருக்குது, அதை யார் வேணால் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், அந்த ஆக்சஸ் கீயை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்டப் செக்யூரிட்டி அது அலோவ் பண்ணாது. அதனால தான் இந்த லைனில் நான் கொடுக்கல. பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த லைன் ஒரு லைனை மட்டும் நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். அந்த ஒரு லைனை மாடிஃபை பண்ணி அதில் பாஸ் த இன்ஃபர்மேஷன் டேரக்ட்லி ஓவர் ஹியர். ஸோ அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல ஸோ என்டர் டைனமோ டிபி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, ரீஜன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, அது கூடவே ஐம் ஆல்சோ கோயிங் டு பாஸ் ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ. ஸோ அப்போ அதுக்கான கோடை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா AWS போட்டோ 3 டைனமோ டிபி ரிசோர்ஸு RESO ரிசோர்ஸ் பாஸ் AWS keys கொடுத்தோம்னாலே இட் வில் சர்ச் த டாக்குமெண்டேஷன், இட் வில் கிவ் யூ. ஸோ நீங்கள் என்னென்னா ஒன்று இந்த AWS ஆக்சஸ் கீ ஐடி அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா உங்கள் ரிசோர்ஸ்லேயே இப்போ நான் பண்ணியிருக்க மாதிரி ஆக்சஸ் கீ ஐடின்னு கொடுக்கலாம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேங்க. ஸோ லெட் மீ காப்பி திஸ் அண்ட் லெட்ஸ் புட் இட் இன் அவர் கோட் ஹியர். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நான் ஆக்சஸ் கீ கொடுக்க போகிறேன், இந்த கீழே இருக்கிற சீக்ரெட் கீ கொடுக்க போகிறேன். ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, நம்ம ரொம்ப சிம்பிளாக we can go to my account, செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸை நான் ஒரு புது டேபில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபார் ரூட் யூஸரே நான் செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸை நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். நார்மலாக ஒரு IAM யூஸராக ஜென்ரேட் பண்ணுறது தான் இட்ஸ் குட் அப்ரோச். பட் நான் இப்போ ரூட் யூஸராகவே ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மீ கிரியேட் அன் ஆக்சஸ் கீ, அண்டர்ஸ்டாண்ட், லெட் மீ ஜென்ரேட். ஸோ அப்போ எனக்கு ஃபுல் பர்மிஷனோட எனக்கு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ இருக்குது. இந்த கீ அப்படியே காப்பி என்னோட கோடில் டபுள் கொட்டேஷன் பேஸ்ட்டு, அதே மாதிரி இங்கேயும் let me put double quotation
and let me copy this and paste it over here. ஸோ அப்போ let me save this. ஸோ இப்போ ரிசோர்ஸ் DynamoDB யூஸ் பண்ணுறேன். என்ன ரீஜியனில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்? DynamoDB is created under மும்பை. அப்போ AP South -1. அப்போ இதை AP South 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 -1 இதை நான் கொடுத்துக்கிறேங்க. அண்ட் இப்போ நம்ம இதில் ஷார்ட் கீ வச்சுருக்கோம். ஆனால் இந்த டேபிள் கிரியேட் பண்ணும்போது என்னோட டாக்குமெண்டேஷனில் ஷார்ட் கீ கிடையாது. அப்போ ஒரு சேஃப்டிக்காக let me delete this table quickly. ஏன்னா டேபிளோட நம்ம செட்டிங்ஸ் இது எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னா பெட்டர். ஸோ அப்போ இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க? ஸோ let me ஃபஸ்ட்டு இது delete ஆகிடட்டும். இட்ஸ் டன். ஸோ let me create users அண்ட் என்னோட டாக்குமெண்டேஷன் பிரகாரம் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா யூசர்ஸ்னு க்ரியேட் பண்ணுங்கள். ஷார்ட் கீ ஆப்ஷனல் பட் ரெக்கமெண்டட் பிகே. ஸோ அப்போ இங்கே ஷார்ட் கீம் பாஸ் பண்ணுறாங்களா? பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ மை பேட். அப்போ நான் கரெக்டாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த டேபிளை delete பண்ணியிருக்குன்ற அவசியமே கிடையாது. ஸோ now what I'll do is let me here users பிகே அப்படின்றது தான் ப்ரைமரி கீ, எஸ்கே அப்படின்றது தான் ஷார்ட் கீ, DynamoDB resources. ஓகே. அண்ட் டேபிள் செட்டிங்ஸ் டிஃபால்ட்டாகவே வச்சு let me create the table. இப்போ டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. டிஃபால்ட் செட்டிங்ஸில் போட்டோ 3 இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த கோட்லேயுமே நம்மளோட க்ரெடென்ஷியல்ஸை பாஸ் பண்ணிட்டோம். எந்த ரீஜனுன்றதை கரெக்டாக பாஸ் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற இந்த கோடை அப்படியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது தாங்க. அப்போ இங்கே என்ன ஆகும்னா எனக்கு புதுசாக ஆலிஸ் அண்ட் பாப்னு 2 இன்ஃபர்மேஷன் போய் விழுகும். டெஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ let me go to DynamoDB, explore items, auto preview, refresh, tables, explore items வந்துருச்சு டேபிள்ஸு. இப்போ இதில் ஃப்ரெஷ் பழைய என்ட்ரி இருக்கக்கூடாது. சாரி, அது கேட்சி பண்ணியிருக்க என்ட்ரி இங்கே வந்துருச்சு. ஸோ அப்போ அது இருக்கக்கூடாது. ஏன்னா டேபிள் 0 தான். இப்போதைக்கு எந்த டேபிளுமே கிடையாது. ஸோ அப்போ என்ன நம்ம டேபிளோட எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்னன்னா வாட் வி கேன் டூ இஸ் இங்கே இந்த கோடை நம்ம ரன் பண்ணோன்னா இட் ஷுட் இன்சர்ட் ஆலிஸ் அண்ட் பாப் அப்படின்ற 2 இன்ஃபர்மேஷனை நமக்கு இன்சர்ட் பண்ணணும். ஸோ லெட் மீ ரன் திஸ். ஸோ user 1 created, user 2 created அண்ட் get user 1ன்னு கொடுக்கும்போது அந்த user 1ஓட இன்ஃபர்மேஷன் எனக்கு வருது. அப்போனா இந்த பேஜில் இப்போதைக்கு ஒன்றும் இல்லையா? நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா நீங்களே பார்க்கலாம் என்னோட 2 இன்ஃபர்மேஷன் வருது which is user 1 ப்ரொஃபைல் created at இமெயில் அண்ட் நேமு. ஸோ created atன்னு சொல்லிட்டு என்னன்னா UTC டைம். அந்த டைம் நம்ம என்னன்னா இங்கே பைத்தன் கோட்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேட் டைம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த டைம் ஃபார்மேட்டில் எனக்கு டேட்டாவை இன்சர்ட் பண்ணிடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனக்கு இன்சர்ட்டும் ஆயிடுச்சு. அப்போ மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் பைத்தன் யூஸ் பண்ணி தான் DynamoDB கூட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. டு ஃபெட்ச் த டேட்டா, டு அப்டேட் த டேட்டா, டு கிரியேட் த டேட்டா, டு டெலீட் த டேட்டா. ஒரு கோடிங் லாங்குவேஜ் மட்டும் தாங்க பண்ணுவீங்க. த்ரூ கன்சோல் there is an option to insert. ஏன்னா நம்ம அதை பார்த்தோம். பட் ஆனால் தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் தான். ஸோ நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு செக்ஷனில் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு DynamoDBனா என்ன அண்ட் ஹவு டு யூ இன்சர்ட் அ டேட்டா, ஹவு டு யூ மாடிஃபை, ஹவு டு யூ கிரியேட்ன்றது எல்லாமே நம்ம பேசிட்டோம். அண்ட் இப்போது அடுத்த செக்மெண்ட் ஆன்வர்ட்ஸ் நம்ம என்னென்னா DynamoDBயில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எப்படி நீங்கள் டேபிள் டிசைன் பண்ணணும், அதில் இருக்கிற கீ கான்செப்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி நம்ம தியரிட்டிக்கலாக we are going to fully understand what is DynamoDB. பைத்தன் கோடை வச்சு நம்ம ஆட்டோமேஷன் பண்ண போகிறது இந்த வீடியோவில் கிடையாது. தட் இஸ் கோயிங் டு பி ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ், ரைட்? ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இந்த செக்மெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் DynamoDBயில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோர் கான்செப்ட்ஸ் அண்ட் டேட்டா மாடலிங். ஸோ இப்போது நம்ம பைத்தன் கோட் எல்லாமே ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்குமே நான் கீழே பைத்தன் கோட் வச்சுருப்பேன். நீங்கள் அந்த பைத்தன் கோடெல்லாம் வரி பண்ணிக்க வேண்டாம். பட் தி பர்சன் ஹூ ரெக்வயர்ஸ் பைத்தன் கோட் எக்ஸாம்பிள்ஸ் அவங்க அந்த பைத்தன் கோடை யூட்டிலைஸ் பண்ணி they can perform operations, ரைட்? எல்லாமே கன்சோலில் பண்ண முடியும். பட் அதை கோடு வழியாக எப்படி பண்ணுறது? ஏன்னா ரியல் டைமில் அப்ளிகேஷன் பை DynamoDB கோடு வழியாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் நம்ம த கோல் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் DynamoDBயில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ now மூவிங் ஃபார்வர்ட். ஸோ இப்போ முதல்ல DynamoDBயில் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபஸ்ட் வில் கால் இட் அஸ் அ டேபிள். அந்த டேபிள்ன்றது இட்ஸ் லைக் அ டேட்டாபேஸ் டேபிள். பட் ஆனால் இங்கே ஸ்கீமா கிடையாது, இட்ஸ் ஸ்கீமாலெஸ். ஒவ்வொரு ரோவையுமே இங்கே ஐட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ ரோ பட் ஃப்ளெக்சிபிள் ஷேப். அப்போ மீனிங் என்னென்னா ஒரு ரோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்றது ஒவ்வொரு ரோக்கும் ஒரே மாதிரியே டேட்டா இருக்கணுன்றது கிடையாது. ஸோ ஒரு ரோவில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது, சில ரோவில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலாக அந்த ரோவில் இருக்கிற ஐட்டம்ஸ் விச் இஸ் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறோம். நம்ம கீ வேல்யூ பேர் கொடுத்தோம்ல, ஸோ அதை பிகே நேமு இதெல்லாமே காலம்ஸ் பட் பர் ஐட்டம்.
ஸோ அப்போ நம்ம இங்கே ஸோ வி வில் கோ வித் அவர் டேபிள். ஸோ இங்கே டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டேபிள்னு சொல்கிறோம், ஸ்கீமாலஸ். இதில் ஒவ்வொரு ரோவையுமே ஐட்டம்னு சொல்கிறோம். இந்த ஐட்டமில் இருக்கிற ஒவ்வொரு காலத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அட்ரிபியூட். ஸோ அப்படின்னா எஸ்கே ப்ரொஃபைல் கிரியேட்டட் அட் இமெயில் நேம் அப்படின்னு சொல்லிட்டு we are calling this information as attributes. அவ்வளோதான். இப்போ இந்த ஆட்ரிபியூட்லேயே என்னென்ன டேட்டா டைப்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த டேட்டா டைப்ஸோட லிஸ்ட்டு தாங்க இங்கே இருக்குது. ஸோ அப்போ மீனிங் இப்போ நான் கிரியேட் ஐட்டம்னு கொடுத்தேன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா டைப்ஸ் தான் அங்கே நான் டேபிளாக கொடுத்துருக்கேன். இந்த டேட்டா டைப்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் வாட் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு, நம்பர், பைனரி வித் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு, பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸு, நல்லுனா ஒன்றும் கிடையாது. இதுவே ஸ்ட்ரிங் ஆஃப் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்லி ஆல்ஃபபெட்ஸ், அதான் வச்சு கேரக்டர்ஸ் அலவுட் உள்ள ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ் தான் இருக்கணும். ஒன்லி ஸ்ட்ரிங் தான். நான் ஒரு இன்டீஜர் வைக்கலாம், ஸ்ட்ரிங்கு வைக்கலாம், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வைக்கலாம்னா அலவுடு கிடையாது. நம்பர் செட் ஒன்லி நம்பர்ஸ், பைனரி செட் ஒன்லி செட் ஆஃப் பைனரி வேல்யூஸ், அது மட்டும்தான் அலவுடு. ஆனால் இதுவே நீங்கள் மிக்ஸ்டு டைப் வைக்கணும், ஒரு இன்டீஜர் வேணும், ஒரு ஸ்ட்ரிங்கு வேணும், ஒரு பூலியன் வேணும் அப்படின்ற போது லிஸ்ட்டும், கீ வேல்யூ பேர் வரும்போது மேப்பும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் எஸ்எஸ் வச்சு ஸ்ட்ரிங் செட், நம்பர் செட், பைனரி செட் இவங்கெல்லாம் மட்டும் டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் தே டோன்ட் ஹேவ் ஆல்சோ ஆர்டரிங் ஆஸ் வெல். ஸோ பட் லிஸ்ட்டெலாம் டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணும் அண்ட் மெயின்டைன் ஆர்டர். இது வந்து நம்ம பைத்தனில் டேட்டா டைப்ஸ்ன்ற பார்த்த அதே டாபிக் தான் இங்கே நம்ம சேம் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட். ஸோ இப்போ ப்ரைமரி கீ அப்படின்னு ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிசைன் டெசிஷன். அப்படின்னா என்னென்னா, ஒரு வேல்யூ, ஒரு ரோவை நீங்கள் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த W3 ஸ்கூல்ஸே யூஸ் பண்ணிப்போம். ஸோ W3 ஸ்கூல்ஸ்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ வாட் ஐல் ஹேவ் ஸோ ஐல் ஹேவ் ஸோ நம்ம W3 ஸ்கூல்ஸ் ஈக்குவல் ஸோ இப்போ இங்கேருந்து நான் எடுத்துட்டாலுமே இங்கே லெட்ஸ் ஐ வாண்ட் டு ஐடென்டிஃபை அ கஸ்டமர் இன்ஃபர்மேஷன். ஒரு பர்டிகுலர் கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ இந்த டேபிளில் எது ப்ரைமரி கீ அப்படின்னா கஸ்டமர் ஐடி அப்படின்றது ஒரு ப்ரைமரி கீ. அதே மாதிரி இப்போ நான் ஆர்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னாலும் ஆர்டர் டீட்டெயில், அது ஆர்டருக்கு ஒரு நம்பர் இருக்குது, இது யூனிக் வேல்யூ, இதுக்கு நம்ம ப்ரைமரி கீன்னு சொல்கிறோம். அதே மாதிரியே ப்ராடக்ட் ஐடி. ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்லையுமே நம்மளுக்கு இங்கே ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வச்சுருக்கான். தட் மீன்ஸ் இட் இஸ் அ யூனிக் நம்பர் டு ஐடென்டிஃபை தட் ரோ. அந்த ரோவை நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு யூனிக் வேல்யூ இருக்கணும். யூனிக்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் நம்பர்னே வச்சுக்கோங்களேன். உங்கள் கிளாஸில் இப்போ நீங்கள் காலேஜில் கிளாஸில் 40 பேர் உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கீங்கன்னா 2 பேருக்கு ஒரே ரோல் நம்பர் இருக்கக்கூடாது. ஏன்னா ரோல் நம்பர் இஸ் யூஸ் டு அசைன் அ யூனிக் வேல்யூ டு அ பர்சன் ஆர் அன் என்டிட்டி. அப்போ அவங்கள நான் ரெஃபரன்ஸ் பண்ணணும்னா அந்த ரோல் நம்பர் வச்சு நான் ரெஃபரன்ஸ் பண்ணலாம். அப்போ அதே மாதிரி தான் அது ஒரு யூனிக்காக தான் இருக்கணும். 2 பேருக்கு ஒரே ரோல் நம்பர் கொடுத்தனா கன்ஃபியூஷன் வரும். அப்போ அதே மாதிரி தான் ஒரே கஸ்டமர் இன்ஃபர்மேஷனுக்கோ ஆர்டர் இன்ஃபர்மேஷனுக்கோ ஒவ்வொரு ஐடியுமே யூனிக்கான ஐடியா தான் இருக்கணும், ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வரதுக்கு. அப்போ இந்த யூனிக் ஐடி டைனமோ டிபியில் எப்படி அந்த அதை ப்ரைமரி கீன்னு சொல்லுவாங்க, இந்த யூனிக் ஐடியை. அப்போ டைனமோ டிபியில் அந்த ப்ரைமரி கீ எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோன்னா, ஸோ வி ஹாவ் எய்தர் த ப்ரைமரி கீன்றது சிம்பிள் ப்ரைமரி கீ ஆர் காம்போசிட் ப்ரைமரி கீ. சிம்பிள் ப்ரைமரி கீன்னு என்னென்னா, உங்கள் டேபிளை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது வெறும் பார்ட்டிஷன் கீ மட்டும் அப்படின்னு வச்சு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது சிம்பிள் ப்ரைமரி கீ. பார்ட்டிஷன் கீயும் எனக்கு வேணும், எஸ்கே ஷார்ட் கீயும் வேணும் அப்படின்னு வைக்கும்போது that will come under a composite primary keyன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் வெறும் சிம்பிள் ப்ரைமரி கீ இருக்கும்போது ஒவ்வொரு வேல்யூமே யூனிக்காக தாங்க இருக்கணும். ஒவ்வொரு ரோவில் இருக்கிற இங்கே யூஎஸ், இந்தியா, டிஇ இதெல்லாமே எனக்கு என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு யூனிக்காக தான் இருக்கணும். 2 யூஎஸ் இருக்கலாம், 2 இந்தியா இருக்கலாம்னா தட் இஸ் நாட் அலவுட். ஸோ அது நம்மளுக்கு என்னென்னா அலோவ் பண்ணாது, இது ஒர்க் ஆகாது ஃபார் அ சிம்பிள் ப்ரைமரி கீ. ஆனால் உங்கள் டேபிளில் இப்போது ப்ரைமரி கீ இருக்குது, ஷார்ட் கீ இருக்குது, ரெண்டுத்தையுமே நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்க அந்த டைம் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னா, ஸோ 2 attributes டுகெதர் யூனிக்லி ஐடென்டிஃபை இட்ஸ் ஐட்டம். அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ப்ரைமரி கீ அண்ட் ஷார்ட் கீ மஸ்ட் பி யூனிக். சேம் ப்ரைமரி கீ இருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஒன் ரெண்டுமே அப்போ சேமாக இருக்கே, அப்போ கன்ஃபியூஷன் வருமா? வராது. ஏன்னா நம்ம காம்போசிட் ப்ரைமரி கீன்ற அந்த டாப்பிக்கில் நம்மளோட பார்ட்டிஷன் கீயும் ஷார்ட் கீயும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுவாங்க. அப்போ இங்கே யூசர் 1 கூட ஆர்டர் இன்ஃபர்மேஷன் 001, யூசர் 1 கூட ஆர்டர் இன்ஃபர்மேஷன் 002. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ அப்போ நவ் யூ கேன் query give me ஆல் ஆர்டர் ஃபார் யூசர் 1ன்னு கொடுத்தா ஆல் த ஆர்டர் வந்துடும். இல்லை பர்டிகுலர் இந்த யூசரோட ஆர்டர் இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும்னா அப்போ இந்த யூசரோட இந்த ஆர்டர் இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் எடுத்து அது ஒரு லைனை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆக்சஸ்லாம் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே when you are designing a composite primary key, பார்ட்டிஷன் கீயும் ஷார்ட் கீயும் சேர்ந்தா யூனிக்காக வரணும்.
அதுலேயும் டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே user 101 திருப்பி user 1001ன்றது தட் இஸ் நாட் அலவுடு, இட் ஒன்ட் பி ஒர்க்கிங். அப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன எல்லா DynamoDB டேபிள் ரியல் டைம்லையும் என்னென்னா ஜெனரிக் நேமாக PKSKன்னு வைங்க, பார்ட்டிஷன் கீ ஷார்ட் கீன்னு. யூசர் ஐடி, ஆர்டர் ஐடி, கஸ்டமர் ஐடி இந்த மாதிரி பேர் வைக்காதீங்க ஃபார் யோர் யூனிக் வேல்யூஸ். ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக் நேமாக வச்சிங்கன்னா இட்ஸ் இன்ஃப்ளெக்சிபிள். ஏன்னா நீங்கள் பார்ட்டிஷன் கீழே யூசர் ஐடி, ஷார்ட் கீழே ஆர்டர் ஐடினா உங்கள் டேபிளில் அந்த பார்ட்டிஷன் அதான் வச்சு யூசர் ஐடி ஆர்டர் ஐடி கீழே நம்பர் தான் இருக்கும். நான் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனை நான் ப்ரைமரி கீயாக வச்சு பார்ட்டிஷன் கீயாக வைக்கணும்னா வைக்க முடியாது. அப்போ இப்படி வைக்காதீங்க. அப்போ எப்போவுமே பேர் PKSKன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த PKSKன்னு வைக்கும்போது நம்மளோட டேபிளில் காலம் நேமில் என்ன இருக்கும்? ஸோ இஃப் ஐ கோ டு எக்ஸ்ப்ளோர் டேபிள் ஐட்டம்ஸ் PKSKன்னு தான் இருக்குது. இங்கே யூசர் 1ன்னு வைக்கலாம், ஆர்டர் 1ன்னு வைக்கலாம், கஸ்டமர் 1ன்னு வைக்கலாம். இங்கே நான் ஆல்ஃபா, பேட்டா, தேட்டான்னு சொல்லிட்டு நான் என்ன நேம் வேணால் வைக்கலாம். அப்போ இங்கே காலம் நேம் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா இட் இஸ் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் வேல்யூவை குறிக்கல. இங்கே வந்து ஆர்டர் ஐடி தான் வரணும், கஸ்டமர் ஐடி தான் வரணும்னு சொல்லாமல் பொதுவாக நம்ம PKSKன்னு வச்சுருக்கனால ஸோ நான் இங்கே நான் என்னோட இஷ்டப்படி ஐ கேன் கீப் மல்டிபிள் ஆர்டர் ஐடி, கஸ்டமர் ஐடி, யூசர் ஐடி. ஏன்னா நம்மளோட டேட்டாபேஸ் SQL டேட்டாபேஸஸில் தனித்தனி டேபிள் இருக்க போதுங்க. ஆனால் DynamoDBயில் தனித்தனி டேபிள் கிடையாது, ஒரே டேபிள் தான். அந்த ஒரே டேபிளில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்ப்ளீட்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சின்ஸ் தெர் இஸ் கோயிங் டு பி அ சிங்கிள் டேபிள், அப்போ யூசர் இன்ஃபர்மேஷன், கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், ஆர்டர் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையுமே இந்த ஒரு டேபிள்லேயே நம்ம வைக்க போகிறோம். அதனால் பேரை SKPK அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த கீ டிசைன் ரூல். அப்புறம் எப்படி DynamoDB டேட்டாவை இன்டர்னலாக ஸ்டோர் பண்ணணும்? அகெயின் இங்கே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சர்வர்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சர்வர்லெஸ்லாம் இல்லை, ஒரு ஹார்ட் டிஸ்கில் பிஹைண்ட் த சீனில் போய் ஸ்டோர் தான் ஆகுது. அப்போ எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா நம்ம இங்கே லெட்ஸ் சே டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா இல்லை மல்டிபிள் ஜிகாபைட்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they'll have செப்பரேட் பார்ட்டிஷன்ஸ் விச் இஸ் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் நோட்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். அது ஆக்சுவலாக ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் பின்னாடி இருக்க போகுது. அப்போ DynamoDB என்ன பண்ணுன்னா உங்களோட டேட்டாவை மல்டிபிள் பார்ட்டிஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அதில் தான் அவங்க டேட்டா வைக்கும். விச் இஸ் ஹார்ட் டிஸ்க் 1, ஹார்ட் டிஸ்க் 2, ஹார்ட் டிஸ்க் 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதெல்லாமே பார்ட்டிஷன் விச் இஸ் ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க். அப்போ உங்களோட ஹேஷ் கீ இந்த ரேஞ்சில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஹார்ட் டிஸ்கில், இன்னொரு ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே இன்னொரு ஹார்ட் டிஸ்கில், இன்னொரு ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே இன்னொரு ஹார்ட் டிஸ்கில். ஸோ அப்போ DynamoDB uses a hash function on a partition key to decide which partition an item lives on. All the items with the same partition key will always on the same partition. So items are sorted by the sort key within each partition. ஸோ அப்படின்னா என்னென்னா நீங்கள் இந்த PK ஏன்னா அதுதான் பார்ட்டிஷன் கீ, பேர்லேயே பார்ட்டிஷன் இருக்குது. பார்ட்டிஷனாக என்ன? ஹார்ட் டிஸ்கை டிவைட் பண்ணுற பார்ட்டிஷன். அப்போ நீங்கள் ஒரு டேட்டா வைக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிளாக வைப்போம். ஸோ நம்மளுக்கு DynamoDB எப்படி ஒர்க் ஆகுதுன்னெலாம் தெரியாது, சர்வர்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் டிசைன் பண்ணும்போது சர்வரை மைண்டில் வச்சு தான் டிசைன் பண்ணணும், ஏன்னா அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ கன்சிடர் திஸ் இஸ் யோர் DynamoDBன்ற ஒரு சர்வீஸுங்க. ஸோ நமக்கு DynamoDBன்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த சர்வீஸில் நமக்கு என்னென்னா டேட்டாவெல்லாம் நம்ம உள்ளே வைக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே டேட்டா பேஸ்லாம் கண்ணுக்கு தெரியாது, டேபிள்ஸ்லாம் இல்லை, டேரெக்ட்லி வி கேன் புட் இன்ஃபர்மேஷன் இன்சைட் இட். அப்போ இவங்க எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ கன்சிடர் திஸ் இஸ் ஆல் யோர் ஹார்ட் டிஸ்க். நான் இங்கே இப்போ 3 ஹார்ட் டிஸ்க் வைக்கிறேன். இந்த 3 ஹார்ட் டிஸ்க் தான் நமக்கு DynamoDB அலோகேட் ஆகிருக்கு. இந்த 3 ஹார்ட் டிஸ்க்குன்றதே நம்மளுக்கு முதல் கண்ணுக்கு தெரியாது தான், பட் ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸில் இப்படி தான் நடக்குது. இப்போ இதில் நீங்கள் PKSKன்னு பேர் வைக்கிறீங்களே, இந்த PKன்னு பேர் வைக்கும்போது மட்டும் நீங்கள் எப்படி பேர் வைங்க அப்படின்னா இட் ஷுட் பி ரெஃபரன்சிங் யோர் லைக் உங்களோட யூசர் இன்ஃபர்மேஷன், டிவைஸ் இன்ஃபர்மேஷன், ஆர்டர் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் வைங்க, குட் பார்ட்டிஷன்ஸ். ஆனால் இதுவே நீங்கள் இப்போ US அப்படின்னு வச்சுட்டீங்க, இல்லை ஸ்டேட்டஸ் ஆக்டிவ், இதெல்லாமே நீங்கள் பார்ட்டிஷன் கீயாக வைக்கிறீங்க. இந்த உங்களோட காலமில் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனை இப்படி வைக்கிறீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் PK நான் என்ன பண்ணுறேன், ஸோ PKன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேட்டை நான் வச்சிட்றேன். SK அப்படின்றது நான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஐ வில் கீப் சம்திங், ஸோ எல்லாம் PK டேட்டுன்னு வச்சிட்றேன். DynamoDB என்ன சொல்கிறான்னா உங்களோட டேட்டுன்ற பார்ட்டிஷன் மேட்சிங்காக இருக்கிற எல்லாத்தையுமே நான் ஒரே ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அப்படின்னா இப்போ நான் PK டேட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேட் இருக்குங்க. ஸோ லெட்ஸ் சே PK இன்னைக்கு டேட் என்னென்னா லெட்ஸ் சே 6th of March. 6th of Marchன்றது தான் நான் பார்ட்டிஷன் கீயாக வைக்கிறேன்னா 6th of Marchன்னு சொல்லிட்டு என்னென்ன ரோஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரே ஹார்ட் டிஸ்கில் வைக்கும். ஸோ அப்போ இது வந்து ஹார்ட் டிஸ்க் 1 HDD 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த ஒரே ஹார்ட் டிஸ்கில் வைக்கிதான். அப்படின்னா வாட் டஸ் இட் மீன் இஸ்
இன்னைக்கு நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனுமே இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் நடக்க போகுது. அப்போ மீதி இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எல்லாமே என்ன இருக்கும்னா அதில் எந்த டேட்டாவும் போய் விழுகாது, எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா DynamoDB எப்படி டேட்டாவை பார்ட்டிஷன் பண்ணுறாங்கன்னா பேஸ்ட் ஆன் த பார்ட்டிஷன் கீ. இஃப் த பார்ட்டிஷன் கீ இஸ் சேம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப் த பார்ட்டிஷன் கீ இஸ் சேம், all that information will be stored on the same partition, which is the same hard disk. ஸோ அப்போ டேட்டுன்னு வச்சிங்கன்னா இன்றைக்கி நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் ஒரே ஹார்ட் டிஸ்கில் போய் விழுகும். கண்ட்ரி கோட் இந்தியான்னு வச்சிங்கன்னா இந்தியாவில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் ஹார்ட் டிஸ்கில் ஒரே ஹார்ட் டிஸ்கில் போய் நடக்கும். ஆனால் இதுவே நான் யூசர்ஸ் அப்படின்னு நான் காமனாக வச்சுட்டேன்னா, ஸோ இங்கேயும் யூசர்ஸ் இருப்பாங்க, இங்கேயும் யூசர்ஸ் இருப்பாங்க, இங்கேயும் யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ இட் வில் ஹாவ் நம்மளுக்கு டிவர்சிஃபை ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே நேம் அப்படி வைக்கும்போது என்னென்னா யூசர் ஐடி, டிவைஸ் ஐடி, ஆர்டர் ஐடி அப்படின்னா ஈச் யூசர் வில் கோ டு டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன், ஈச் டிவைஸ் வில் ஸ்ப்ரெட் த லோட், ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படிலாம் நடக்கும் டு டிஃப்ரெண்ட் ஹார்ட் டிஸ்க். ஆனால் இதுவே இப்போ நான் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் அப்படின்னு வைக்கிறேன்னா, ஏன்னா நம்மளுக்கு என்னென்னா இப்போ லெட்ஸே ஒரு இன்ஸ்டாகிராம் யூசர் லாகின்ல இருக்காங்க, இப்போ நான் லாக்டின் அப்படின்னு ஒரு ஃப்ளாக் ஆன் பண்ணிடு அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ லாக்ட் அவுட் யூசர்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு டேட்டா பேஸில் இருக்கும், ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். லாகின் பண்ணிக்கவங்க எல்லாமே இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருக்கும் போது அப்போ இந்த ஹார்ட் டிஸ்கில் மட்டும் தான் லோடு அதிகமாக நடக்குங்க. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் நினைக்கிறேன்னா ஈவனாக எல்லா ஹார்ட் டிஸ்க்லையும் டிஸ்ட்ரிபியூட் ஆனால் தான் ஒர்க் லோட் நல்லா இருக்கும். ஸோ அப்போ அதனால் பேட் பார்ட்டிஷன் கீ என்னென்னா ஆல் த டிராஃபிக் வில் ஹிட் த ஒன் பார்ட்டிஷன் விச் இஸ் நத்திங் பட் அ ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ். ஒரே பார்ட்டிஷன் ஹிட் ஆகும் இதனால். அண்ட் ஹார்ட் பார்ட்டிஷன் வில் காசஸ் த்ராட்டலிங் ஈவன் இஃப் யூ ஹேவ் ஓவரால் கெப்பாசிட்டி. ஈவன் மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட்டே வந்தாலுமே நமக்கு 10 ஹார்ட் டிஸ்கில் ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் எல்லா ரெக்வஸ்ட்டும் போகுது. இதனால் த்ராட்லிங் இதனால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இம்பேக்ட் ஆகும். ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஒரு யூசர் இன்ஃபர்மேஷனை இப்படி ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ ஹவு டு யூ ஸ்டோர் அ பார்ட்டிஷன் கீ, ஹவு டு யூ ஸ்டோர் அ ஷார்ட் கீன்னு சொல்லிட்டு இதை ப்ராப்பராக டிசைன் பண்ணுங்கள். ஏன்னா DynamoDBயில் இந்த டிசைன் ப்ராக்டிசஸ்ன்றது ரொம்பவே முக்கியம். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ திஸ் இஸ் எப்படி பார்ட்டிஷன் கீ, எப்படி பார்ட்டிஷன்ஸ் நடக்குது, ஹவு DynamoDB ஸ்டோர்ஸ் த டேட்டா இன்டர்னலின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரியே நம்மளுக்கு இந்த ரைட் கெப்பாசிட்டி யூனிட், ரீட் கெப்பாசிட்டி யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருந்துச்சு. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸிங் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே என்னென்னா ஒரு ரைட் கெப்பாசிட்டின்றதுக்கு என்ன அர்த்தம்னா 1 ரைட் அப் டு 1 கிலோபைட் பர் செகண்ட். ஸோ ஒரு ரைட் ஆப்ரேஷன் 1 கிலோபைட் ஆஃப் டேட்டா ஒரு செகண்ட் நடந்துச்சுன்னா அது 1 ரைட் கெப்பாசிட்டி யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 0.5 கிலோபைட்டாக இருந்தாலும் 1 ரைட் கெப்பாசிட்டி தான். 1.1ன்னு வந்தாலுமே ரவுண்ட் ஆஃப் மேலே தான் நடக்கும். ஸோ ஆல்வேஸ் ரவுண்ட் அப். அதை 2 ரைட் WCU பர் யூனிட் அப்படி பர் ரைட்டுன்னு சொல்கிற நமக்கு என்னென்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ உங்களோட கால்குலேஷன் எப்படின்னா, இஃப் யூ ரைட் 100 ஐட்டம்ஸ் ஈச் செகண்ட், ஈச் 2.5 கிலோபைட் அப்படின்னா அந்த 2.5 கிலோபைட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ரவுண்ட் பண்ணி 3ன்னு மாற்றிடுறோம். 100 ரைட்ஸா, ஸோ 100 ரைட்ஸ் இன்டு 3 WCUs ஈக்குவல் டு 300 WCUs which is ரைட் கெப்பாசிட்டி யூனிட். ஸோ எப்படி WCU கால்குலேட் பண்ணும் இன் DynamoDB அப்படின்ற போது திஸ் இஸ் ஹவ் யூ வில் கால்குலேட். அதே மாதிரி ரீட் கெப்பாசிட்டி, ஸோ RCU அப்படின்றதுக்கும் என்னென்னா, ஸோ இங்கே 2 KB அப்படின்ற 4 KB வரைக்கும். ஸோ 1 RCU இஸ் 4 KB பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரியே இதில் ஸ்ட்ராங்லி கன்சிஸ்டன்ட் ரீடு, எவென்ச்சுவலி கன்சிஸ்டன்ட் ரீடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்லி கன்சிஸ்டன்ட், எவென்ச்சுவலி கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு எனக்கு ரீட் ஆப்ரேஷன் அப்படின்றதுன்னா ஒரு டேட்டா பேஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து படிக்கிறது தான் ரீட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஆனால் DynamoDBயில் மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்த மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது எனக்கு என்ன வேணும்னா, ஐ வாண்ட் டேட்டா பேஸில் போய் படித்து லேட்டஸ்ட் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனை கொண்டு வா அப்படின்ற போது ஸ்ட்ராங்லி கன்சிஸ்டன்ட். எவென்ச்சுவலி கன்சிஸ்டன்ட் அப்படின்றது என்னன்னா, எனக்கு கேட்சி இன்ஃபர்மேஷன்லேருந்து கூட கொண்டு வரும். சோஷியல் ஃபீடு, அனாலிட்டிக்ஸு ஆல்ரெடி DynamoDBயில் இப்போ இமீடியட்டாக மாறி இருந்தால் கூட அது அப்டேட் ஆகிருக்காது. ஸோ கொஞ்சம் பழைய டேட்டாவாக இருந்தாலுமே அது கேட்சியில் இருக்கும்போது அதை எனக்கு கொண்டு வந்திருக்கும். ஸோ மேபி அப் டு 1 செகண்ட் ஸ்டேல் பழைய இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் இப்போ நீங்கள் கேட்கும்போது வரலாம். அப்போ எவென்ச்சுவலி கன்சிஸ்டன்ட்ன்றது சீப்பர், ஸ்ட்ராங்லி கன்சிஸ்டன்ட்ன்றது 1. அப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக எவென்ச்சுவலி கன்சிஸ்டன்ட் தான் DynamoDBயில் இருக்குது. ஸோ இந்த நோ அப்படின்றது என்னென்னா, நம்ம போயிட்டு DynamoDB கிரியேட் பண்ணும்போது எனேபிள் பண்ணணும் ஃபார் ஸ்ட்ராங்லி கன்சிஸ்டன்ட் விச் இஸ் ட்வைஸ் த அமௌண்ட் காஸ்ட்லியர். ஓகே, ஸோ அப்போ இங்கே எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க ஃபார் RCUக்குமே, உங்களோட ஐட்டம் சைஸ் 2ஆக இருந்தாலும் 4ஆக இருந்தாலும் 4.1ஆக இருந்தாலும் 2ன்னு தான் போடணும். ஸோ ரவுண்ட் அப் டு த நெக்ஸ்ட் 4 KB பிளாக் விச் இஸ் 2 RCUs அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு கால்குலேஷன் நடக்கும். அப்போ உங்களுக்கு புட் ஐட்டம், கெட் ஐட்டம், புட்டுன்றா புதுசாக ஒரு ரைட் ஆப்ரேஷன், கெட்டுலாம்
ரீட் ஆப்ரேஷன், அப்டேட்ன்றது ரைட், டெலீட்ன்றது ரைட். ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே என்னன்னா உங்களுக்கு யூ வில் ஹாவ் அ கால்குலேஷன். ஸோ யூ வில் கால்குலேட் ஹவு மச் ரீட் கெப்பாசிட்டி அண்ட் ஹவு மச் ரைட் கெப்பாசிட்டி பர் யூனிட் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, ரைட். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டே பேசின மாதிரியே ஆன் டிமாண்டுக்கும் ப்ரொவிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஸோ ஆன் டிமாண்டுன்றது அன்பிரடிக்டபிள் டிராஃபிக், ப்ரொவிஷன்ன்றது ப்ரிடிக்டபிள் டிராஃபிக்கு நீங்கள் என்ன RCU அண்ட் WCU, ரைட் கெப்பாசிட்டி யூனிட் அண்ட் ரீட் கெப்பாசிட்டி யூனிட் வேணுன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதே மாதிரியே ஒரு டைனமோ டிபி நம்மளுக்கு என்னென்னா ஒரு ரோலை, ஒரு ஐட்டம்னு வாங்க, ஒரு ரோலை 400 கிலோபைட்டு தான் மேக்ஸிமம் சைஸ் அதனால ஹோல்டு பண்ண முடியுங்க. அதுக்கு மேலே ஒரு ரோலை வைக்க முடியாது. இன்கேஸ் நீங்கள் பெரிய ஸ்டோரேஜ் இமேஜஸ், PDF, வீடியோஸ் இது எல்லாத்துலேயுமே டைனமோ டிபியில் வைக்கக்கூடாது. அதுக்கு தான் S3 பக்கெட் இருக்குது. இங்கே மோஸ்ட்லினா கீ வேல்யூ பேர்ஸ், விச் நேமு, இமெயிலு, இந்த மாதிரி கீ வேல்யூ பேர் இன்ஃபர்மேஷனை மட்டும் டைனமோ டிபியில் வைங்க. வேறு ஏதாவது பெரிய ஐட்டம் எல்லாத்துலேயுமே நீங்கள் S3ன்னு மற்ற ஆப்ஜெக்ட்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் சைஸ் 400 கிலோபைட் தான் ஒரு ரோக்குங்க, நாட் ஃபார் த என்டையர் டேபிள். அது இப்போ GB, TB வரைக்கும் போகலாம். ஒரு ரோ வந்து 400 KB தான் மேக்ஸிமம் சைஸாக வைக்கிறாங்க. இதுவே 400 KBக்கு மேலே போகுதுன்னா அப்போ என்ன பண்ணுறது? யூ நீட் டு சங்க் இட். சங்க்னா என்னென்னா உடைப்பாங்க. ஸோ தே வில் டிவைட் த, இப்போ 1 MBக்கு எனக்கு ஒரு டேட்டா இருக்குன்னா அது 400ன்னு இல்லாமல் 300 வச்சுக்கோங்க. ஏன்னா சேஃப் லிமிட் ஆகும். 300 ப்ளஸ் ஒரு 100 4ஆக உடைப்பாங்க. உடச்சி டைனமோ டிபியில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் சங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பைத்தன் கோடும் இருக்குது. ஸோ இங்கேவே என்னென்னா நம்ம இப்போ பார்த்த எல்லா ஆப்ரேஷனுக்கும், புட் ஐட்டம்க்கு, கெட் ஐட்டம்க்கு அண்ட் எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் RCU, WCUக்குமே நான் இங்கே பைத்தன் கோடு எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் யுவர் செகண்ட் செக்மெண்ட். அப்போ நம்ம இந்த செகண்ட் செக்மெண்ட்டில் என்ன பார்த்தோம்? ஸோ வாட் விட் வி லேர்ன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வி லேர்ன்ட் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு நாளையே ப்ரைமரி கீ டைனமோ டிபியில் எப்படி ஒர்க் ஆகும். ஒன்று சிம்பிள் ப்ரைமரி கீனா வெறும் பார்ட்டிஷன் கீ இருந்துச்சுன்னா சிம்பிள். காம்போசிட் ப்ரைமரி கீனா பார்ட்டிஷன் கீயும் ஷார்ட் கீயும் சேர்ந்து யூனிக்காக இருக்கணும். சேம் பார்ட்டிஷன் கீ கூட இருக்கலாம், பட் ஆனால் அந்த ஷார்ட் கீ சேரும்போது அது யூனிக்காக இருக்கணும். அதுதான் காம்போசிட் ப்ரைமரி கீ. எப்படி உள்ள டேட்டா ஸ்டோர் ஆகுது? எவ்ரி பார்ட்டிஷன் கீ வில் ஹாவ் இட்ஸ் ஓன் பார்ட்டிஷன். ஒரு ஹார்ட் டிஸ்க் அது செப்பரேட்டாக அலோகேட் ஆயிரும். ஸோ அப்போ அதனால் நீங்கள் பார்ட்டிஷன் கீயை பி கேர்ஃபுல் வென் யூஆர் டிசைனிங் யுவர் டேபிள். எப்படி RCU, WC கால்குலேட் பண்ணுறாங்க, ஆன் டிமாண்ட் ப்ரொவிஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஒரு ஐட்டம் சைஸ் என்ன லிமிடேஷன், இதெல்லாம் தான் டைனமோ டிபியில் இருக்கிற கான்செப்ட்ஸ். ஸோ கோர் கான்செப்ட்ஸ் நம்ம என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். மூவிங் ஃபார்வர்ட் அதே மாதிரி செக்ஷன் 3ன்றது ஃபுல்லாகவே கோடிங் தாங்க. ஸோ இது என்னென்னா நம்ம ஒரு டைனமோ டிபி டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் புட் ஐட்டம்ன்ற ஃபங்க்ஷன் எப்படி பண்ணும், அதே மாதிரியே நம்மளுக்கு கெட் ஐட்டம்ன்ற ஃபங்க்ஷன் என்ன கெட் பண்ணும், அதே மாதிரியே நம்மளுக்கு இதில் உங்களுக்கு ஸ்ட்ராங்லி கன்சிஸ்டன்ட் ரீடு வேணுமா அப்படின்னா கன்சிஸ்டன்ட் ரீட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்வைஸ் அந்த RCUன்றது டபுளாக போகும், பட் இட் வில் கெட் த லைவ் ஃப்ரெஷ் டேட்டா, பழைய டேட்டா வராது. ஸோ அப்போ பேங்கிங் இன்ஃபர்மேஷனு, கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் நீங்கள் கன்சிஸ்டன்ட் ரீட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருங்க. அப்போ இது எல்லாமே பைத்தன் கோடு மூலியமாக தான் நம்ம டைனமோ டிபி கிட்ட பேசுகிறோம். அப்போ இங்கே அப்டேட் ஐட்டம்க்கு, டெலீட் ஐட்டம்க்கு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா நம்ம ப்ரீவியஸாக என்ன பேசணுமோ அது எல்லாத்துக்குமே வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஐட்டம்ஸ், ஏன்னா புட் ஐட்டம்ன்றதுல கோட்லேயே ஒரே ஒரு ஐட்டம் தான் நீங்கள் இருக்கும். ஸோ கெட் ஐட்டம் மேலே புட் ஐட்டம். ஸோ என்னென்னா ஒரே ஒரு ஐட்டமை போடுறதுக்கான லைன் இருக்கும். பேட்ச்னா என்னது? என்கிட்ட இப்போ 100 ஐட்டம் இருக்குது, அட் அ டைமில் 100 ஐட்டம் ஆட் பண்ணணும் அப்படின்ற போது பேட்ச் ஐட்டம்னு சொல்லிட்டு என்னென்னா ஒரே சிங்கிள் API காலில் ஒரே வாட்டி ஏன்னா APIன்றது என்னென்னா இப்போ நான் டைனமோ டிபி கிட்ட கன்சோல் மூலியமாக பேசாமல் பைத்தன் மூலியமாக நான் பேசுகிறேன். ஸோ பைத்தன்ன்றது என்னென்னா அது எனக்கு கோடிங் மூலியமாக டைனமோ டிபியில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு, ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு நான் அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ இங்கே பேட்ச் மூலியமாகவும் நீங்கள் மல்டிபிள் டேட்டாஸை அட் ஒன்ஸ் ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போ இது ஃபுல்லாகவே பைத்தன் கோடு. ஸோ த பர்சன்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் டைனமோ டிபி, நீங்கள் டைனமோ டிபியில் பைத்தன் மூலிமா ஒர்க் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா அண்ட் பைத்தன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கோட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த டாக்குமெண்டேஷனில் வச்சுருக்கேன். நான் ஃபார் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ஸ் வி டோன்ட் நீட் திஸ். ஃபார் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கு பைத்தன்ன்ற லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே ஒரு ஃபுல் எக்ஸாம்பிளும் இருக்கும். ஒரு கம்ப்ளீட்டாக ஆல் த புட் ஐட்டம், அதே மாதிரியே கெட் ஐட்டம், அதே மாதிரியே உங்களுக்கு சேஃப் கிரியேஷன், பேட்ச் கிரியேஷன், இது எல்லாத்துக்குமே டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்ளீட் பைத்தன் கோடுமே கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கேயுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸோட வந்திருக்கு. டன். இப்போ நான் அகெயின் நம்மளோட CRUD ஆப்ரேஷன் கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட்ன்ற பைத்தன் மூலியமா தாண்டி ஸ்கேன் அண்ட் query, இது 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷினும் கூட. இங்கேவே இருக்குது மேலேயே.
நம்ம டைனமோ டிபியில் எக்ஸ்ப்ளோர் ஐட்டம்ஸ்னு கொடுத்தோடனே மேலேயே ஸ்கேன் அண்ட் queryன்னு 2 தாங்க இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஷுட் ஆல்வேஸ் டூ அ query. மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ ஷுட் டூ அ query. ஸ்கேன் இஸ் காஸ்ட்லி, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஸ்கேன் வந்து என்னென்னா, ஸ்கேன் வில் ரீட் யுவர் என்டையர் டேபிள். நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணுறோம் அப்படின்ற போது, ஃபெச் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா, டு கெட் அன் எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ கன்சிடர் உங்ககிட்ட ஒரு என்னென்னா ஒரு டேட்டா பேஸ் இருக்குங்க. இதில் பெரிய டேட்டா பேஸ் ஆர்டர் டீட்டெயில்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இதுதான் ஆர்டர் டீட்டெயில்ஸ். இதில் நான் என்ன பண்ணலான்னா, ஐ கேன் யூஸ் வேர் கண்டிஷன், வேர் ஆர்டர் டீட்டெயில் ஐடி இஸ் ஈக்குவல் டு நான் 5 அப்படின்னு இப்படி கொடுத்தா ஒர்க் ஆகுமா? ஏன்னா அது சின்டாக்டிக்கலி லெட்ஸ் சி. சூப்பர். இப்போ இஃப் ஐ கிவ் திஸ்னா எக்ஸாக்டாக என்னோட சீக்வலுக்கு தெரியும் ஆர்டர் ஐடி 5ன்னு இருக்கிற ஒரு ரோவை மட்டும் கொண்டு வந்து காமி. இது போய் மொத்த டேபிளையும் படிக்காது. அப்போ எப்போ படிக்கணும் மொத்த டேபிள்னா, நான் ஏதோ ஒரு விஷயத்தை தேடணும்னா, ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் சம்திங், அப்போ மொத்த டேபிளையும் படித்து அதில் என்னென்னா இட் வில் கோ அண்ட் ஃபில்டர். ஓகே, இது க்ரைட்டீரியா ஆகுது, இது ஆகுதுன்னு. ரொம்ப சிம்பிள். என்கிட்ட ஒரு கஸ்டமர் டேட்டா பேஸ் இருக்குது. அதில் எனக்கு 25 வயசு மேலே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி கொண்டு வானா. ஸோ திஸ் வில் ரீட் யுவர் என்டையர் கஸ்டமர் டேபிள். எல்லா ரோலையுமே above 25 இல்லை below 25, above 25ன்னு சொல்லிட்டு அதை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செக் பண்ணிகிட்டே வந்து ஃபைனலாக யாரெல்லாம் above 25 இருக்காங்களோ அவங்கள மட்டும் எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்கேன் ஆப்ரேஷன். ஏன்னா கம்ப்ளீட் டேபிளை படிக்கும். அப்போ நம்ம டைனமோ டிபியில் இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. ஸோ வென் யூ டூ அ ஸ்கேன் ஆப்ரேஷன்றது இட்ஸ் வெரி காஸ்ட்லி. அப்படின்றது என்னன்னா நம்ம பார்ப்போம். இப்போது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டேபிளில் இவங்க சில டம்மி டேட்டாவை இன்சர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா இந்த டம்மி டேட்டா வந்து உள்ள டேட்டாவை இன்சர்ட் பண்ணிடும். ஸோ query versus ஸ்கேன். ஸோ அப்போ அந்த கோர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு query அப்படின்றது என்னென்னா, எனக்கு ஒரு பர்டிகுலர் ஆர்டர் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபைண்ட் த ஆர்டர் ஃபார் யூசர் 1 in January. அப்போ இது என்ன பண்ணுன்னா, the reads only the partition for user 1. அப்போ நம்மளுக்கு தனித்தனியாக ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதில் பார்ட்டிஷன் வைஸ் தான் செப்பரேட்டாகவே டேட்டா இருக்கும். அதில் பர்டிகுலராக யூசர் 1ஓட பார்ட்டிஷனை மட்டும் படித்து அந்த யூசர் 1ஓட ஜான்வரியோட எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் ஜான்வரியில் இருக்கோ அதை மட்டும் ரீட் பண்ணி ஃபாஸ்ட், சீப் அண்ட் டார்கெட்டட் எனக்கு query. ஸ்கேன் என்னென்னா ஃபைண்ட் ஆல் பெண்டிங் ஆர்டர்ஸ் அக்ராஸ் ஆல் யூசர்ஸ். அப்போ இது என்ன பண்ணுன்னா, இட் வில் ரீட் எவ்ரி ஐட்டம் இன் த என்டையர் டேபிள். ஸோ உங்களோட டேபிள் 10 மில்லியன் என்ட்ரிஸ் இருந்தாலுமே எல்லா என்ட்ரியும் பார்த்து இது ஸ்லோ, எக்ஸ்பென்சிவ் அண்ட் யூஸ் ஸ்பேரிங்லி அப்படின்னு ரொம்ப ரேராக தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும், அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இங்கேவே பார்ட்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு இங்கே டயக்ராம் இருக்காங்க. நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஹார்ட் டிஸ்க் 1, ஹார்ட் டிஸ்க் 2, ஹார்ட் டிஸ்க் 3ன்னு. அதே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அப்போ கன்சிடர் எவ்ரி பாக்ஸ் இஸ் அ ஹார்ட் டிஸ்க். யூசர் 1ஓட எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். யூசர் 2 எல்லாம் இதில், யூசர் 3லாம் இல்லை, யூசர் 4லாம் இல்லை. இந்த மாதிரி தனித்தனி பார்ட்டிஷன்ஸாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே query அதில் பார்ட்டிஷன் கீ யூசர் 1ன்னு கொடுத்தனா, இட் வில் ரீட் ஒன்லி த ஃபஸ்ட் பார்ட்டிஷன் விச் இஸ் இந்த டேட்டா மட்டும்தான் படிக்க போது. படித்து இட் வில் ரிட்டர்ன் த வேல்யூ விச் இஸ் எஃபிஷியன்ட். ஆனால் ஸ்கேன்னு கொடுத்தனா இட் வில் ரீட் ஆல் த 4 பார்ட்டிஷன்ஸ். 1, 2, 3, 4ன்ற 4 பார்ட்டிஷன்ஸும் ரீட் பண்ண போது இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். அப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன கால்குலேஷன் போடுங்க ஃபார் கால்குலேட்டிங் யுவர் ரீட் யூனிட்ஸ் அண்ட் ரைட் யூனிட்ஸ். ஸோ இப்போ ஒரு டேபிளில் 1 மில்லியன் ஆர்டர் இருக்குங்க, 10,000 யூசர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஐட்டமும் 1 கிலோபைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம 400 கிலோபைட் வச்சு வைக்கலாம். இப்போதைக்கு 1 கிலோபைட் தான் ஒரு யூசரோட. ஸோ query ஃபார் 1 யூசர் ஆர்டர் ஆவரேஜாக என்னன்னா ஒரு 100 ஆர்டர் வச்சிருக்காரு அப்படின்ற போது 100 கிலோபைட்டு. அப்போ எவ்வளோ RCU கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னா விச் இஸ் 100 கிலோபைட்டு 4 கிலோ, அதான் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா RCU வந்து 1 RCUன்றது 4 கிலோபைட். அந்த கணக்கில் அதை டிவைட் பண்ணி 25 RCUs நம்மளுக்கு செலவாகும் டு டூ 1 query ஆப்ரேஷன் ஃபார் யுவர் டேபிள் வித் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ். ஆனால் இதுவே நான் ஸ்கேன்ன்ற ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணேன்னா, the scan will be done on the entire table. அப்போ 1 மில்லியன் ஆர்டர்ஸ் இருக்கா, அந்த 1 மில்லியன் ஐட்டம்ஸையும் அது எடுக்கும். which is 1 million 10 lakhs கிலோபைட்ஸ். அந்த 10 lakh கிலோபைட்ஸை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்தையுமே படித்து பார்க்க போகுது. படித்து பார்த்துட்டு இங்கே 25 RCUன்ற இடத்துல இப்போ உங்களுக்கு 2,50,000 RCUs கன்சியூம் ஆகுது, which is 10,000 times more expensive. அப்போ ஒரு ஸ்கேன் ஆப்ரேஷன் கொடுத்தீங்க ஃபார் அ பிக் டேபிள், பில்லியன்ஸ் ஆஃப் என்ட்ரிஸ்ன்ற போது உங்களுக்கு பில்லு ரொம்பவே அதிகமாக வரும். ஸோ அப்போ ஸ்கேன் ஆப்ரேஷன் ஸோ வில் நாட் டு தட். ஸ்கேனில் இப்போ நான் ஃபில்டர் பயன்படுத்தலாமாங்க அப்படின்னு கொடுத்தாலுமே நோ. ஏன்னா இட் ஷுட் ரீட் ஆல் த டேபிள், அதுக்கப்புறம் தான் ஃபில்டரே பண்ண முடியும்.
ஸோ அப்போ யூ வில் பே ஃபார் த எவ்ரி பைட் ரெட், நாட் த எவ்ரி பைட் ரிட்டர்ன்ட். அப்போ அது ஸ்கேன் பண்ணி படிக்கும்போது அதுக்கே நீங்கள் பண்ணுறீங்க, எனக்கு கம்மியாக தானே வேல்யூ வருது அப்படின்றப்போ அது கிடையாது. இட் இஸ் பர்ஃபார்மிங் அ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஏன்னா நான் இப்போ ஸ்பீடியஸ் சொன்ன மாதிரி இந்த யூசர்ஸோட யார் யாரெல்லாம் ஏஜ் 25 இருக்காங்கன்னு செக் பண்ணுனா 10 மில்லியன் என்ட்ரிஸையும் ஸ்கேன் பண்ணும். ஒவ்வொரு என்ட்ரியில் அபவ் ஆர் பிலோவான்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி எனக்கு டேட்டா கம்மியாக வந்தாலுமே மொத்தத்தையும் படித்து தானே பார்த்து அந்த டேட்டா கொண்டு வந்திருக்கு. அப்போ படித்து பார்த்தனால இட் இஸ் காஸ்ட்லியர். அப்போ ஸ்கேன் வந்து என்னென்னா இந்த மைக்ரேஷனு, எக்ஸ்போர்ட்ஸு, இல்லை சின்ன டேபிள்ஸாக இருக்கும்போது அப்படின்ற போது அனாலிட்டிக்கல் ஜாப் விச் வில் ஜென்ரலி நீட் ஆல் த டேட்டா இப்படின்ற போது ஸ்கேன் பண்ணுங்கள். பட் மற்ற எல்லா டைம்லேயும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு யூ ஷுட் யூஸ் query ஒன்லி. அப்போ query பண்ணுறதுக்கு இங்கே அதேமாதிரி பைத்தன் கோடும், ஸ்கேன் பண்ணுறதுக்கு பைத்தன் கோடும். எப்படி ஃபில்டர் பண்ணுறது? ஸோ நம்மளுக்கு இங்கே என்னென்னா ஃபில்டர்னா என்னென்னா நம்மளுக்கு இப்போது சீக்வலில் வி வில் ஹாவ் வேர். இப்போ நம்ம இங்கே கொடுத்த மாதிரி வேர் கண்டிஷன்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி வில் ஹாவ் அண்டு, ஆறு, கிரேட்டர் தென், லெஸ் தென், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ வி வில் ஹாவ் கண்டிஷன்ஸ். ஸோ நமக்கு இங்கே கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஸோ கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு சீக்வலில் இந்த queries எல்லாமே இருக்குது. ஸோ வேர் கஸ்டமர் ஐடி இஸ் கிரேட்டர் தென் 80 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியுது. ஆனால் அப்போ பைத்தான்ல இந்த மாதிரிலாம் கொடுக்கணும்ல, பிட்வீன்னு வேணும், எனக்கு இந்த டேட்டில் இந்த டேட் வேணும், இல்லை கிரேட்டர் தென் லெஸ் தென்னு வேணும். அப்போ இது எல்லாத்தையுமே பைத்தனில் தாங்க கொடுக்க முடியும். அதுக்கான பைத்தன் கோடு தான் இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் இதுக்கு மேலே நம்ம பைத்தன் கோட் ரன் பண்ண போகிறது இல்லை. ஸோ அப்போ நம்மளோட டாக்குமெண்டேஷன்லேயே இங்கேயே பார்த்தீங்கனாலே கிரேட்டர் தென், லெஸ் தென் இதெல்லாம் எப்படி கொடுக்குறது, அண்டு கமாண்ட் எப்படி கொடுக்குறது, இந்த மாதிரி என்னென்னா நீங்கள் எப்படிலாம் கொடுக்கலாம், எப்படிலாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி query பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ பைத்தன் நான் இது எல்லாத்தையுமே இங்கே எக்ஸாம்பிள்ஸாக நான் கொடுத்துருக்கேன். ரைட், இதவே நீங்கள் கன்சோல்லையும் பண்ண முடியுங்க. ஸோ தெர் இஸ் ஆல்சோ ஆப்ஷன் இன் கன்சோல், வி கேன் டூ அ query, டேபிள் யூசர்ஸு எல்லா ஆட்ரிபியூட்டையும் பாரு, எனக்கு என்னென்னா எஸ்கே விச் இஸ் லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல், இல்லை பிட்வீன், என்ன பிட்வீன் டு என்ன பிட்வீன், இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு, இதெல்லாம் பண்ணி ரன்னு கொடுத்தனா அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் ரிட்ரீவ் ஆகும். ஸோ இப்போ அப்படியும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ திஸ் இஸ் இப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஃபெச் பண்ணுறோம். தெர் இஸ் ஆல்சோ சம்திங் கால்ட் அஸ் பேஜினேஷன். இது ஃபார் பைத்தன் பீப்புளுக்கு தான், நம்மளுக்கு நார்மலாக வேண்டாம். இப்போது கன்சிடர் யுவர் querying இன்ஃபர்மேஷன், பல லட்சம் என்ட்ரிஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பைத்தன் கோடை ரன் பண்ணுறீங்க, எனக்கு அதே மாதிரியே ஏஜ் அபவுட் 25 இருக்கிற எல்லா யூசர்ஸும் அபவுட் 25 பிலோ 30 இந்த யூசர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு காமின்னு சொல்லுது. அப்போ உங்களுக்கு ஒரு 1000 யூசர்ஸோட டேட்டா ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் கூப்பிட்றீங்கன்னா அது ஷுட் ரிட்டர்ன் அ டேட்டா. இட் வில் கிவ் யூ ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ நீங்கள் கேட்டிருக்கீங்க கெட் ஆல் த யூசர்ஸ் அபவுட் திஸ் அண்ட் பிலோ திஸ். அப்போ அதுக்கு ரெஸ்பான்ஸாக பைத்தன் வந்து ஒரு JSON ஃபார்மேட்டில் அவுட்புட்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க போகுது ஃப்ரம் டாக்கிங் வித் DynamoDB. இப்போ இந்த அவுட்புட் வந்து 1000 யூசர்ஸ்ன்றனால இட் வில் பி அ வெரி பிக் இன்ஃபர்மேஷன். அப்போ மேக்ஸிமம் இங்கே என்னென்னா DynamoDB will return 1 MB of data per call. If the result exceeds 1 MB அப்படின்னா அகெயின் பெரிய இன்ஃபர்மேஷனை குட்டி குட்டியாக உடைக்கும். ஒவ்வொரு வாட்டி அந்த கால் பண்ணும்போதும் ஸோ இட் வில் டூ பேஜினேஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காலில் ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணும், லாஸ்ட்டாக எந்த எவாலுவேட்டட் கீ இருக்கோ, ஏன்னா இன்னும் மல்டிபிள் டேட்டா இருக்குது. நீங்கள் 10,000 யூசர்ஸ் கேட்டிருக்கீங்க, அதனால் இன்டர்நெட்டில் நான் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வழியாக சென்ட் பண்ண முடியாது. அப்போ முதல் நான் ஒரு 100 அனுப்புகிறேன், கடைசி யூசர் லாஸ்ட் பேஜ் நெட்டுக்கையும் கொடுக்குறேன், அடுத்த வாட்டி திருப்பி கால் பண்ணும்போது கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ லாஸ்ட் வேல்யூட்டட் கீ அஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டார்ட் கீ அங்கேருந்து என்ன பண்ணணும்னா கண்டினியூ ஆகும். அதே மாதிரியே லாஸ்ட் வேல்யூட்டட் கீ இல்லாத வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜஸ் என்ன பண்ணணும்னா இட் வில் கீப் ஆன் சென்டிங் யூ. அப்போ இப்படி தான் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறீங்க அப்படின்றபோது நீங்கள் இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டார்ட் கீ அந்த மாதிரி லாஸ்ட் வேல்யூட்டட் கீன்ற இந்த டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் யூ வில் பி கன்சிடரிங் தட். ஸ்கேனுன்றது எப்போ பர்ஃபார்ம் பண்ணணும் அண்ட் வென் டிட் யூ பர்ஃபார்ம் அண்ட் ஹவு டிட் யூ பர்ஃபார்ம். ஸ்கேன்லேயே பேரலல் ஸ்கேனும் இருக்குங்க. நீங்கள் என்னென்னா உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய சீக்வென்ஷியல் ஸ்கேனுன்றனா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டேபிளில் ஒருத்தராக படிச்சுட்டு இருப்பாங்க. கேன் ஆல்சோ டிவைட். நம்மளுக்கு பைத்தனில் த்ரெட்டிங்னு சொல்லிட்டு இருக்கும். என்னென்னா டிவைட் பண்ணி ஒரு த்ரெட்டு ஒரு டாஸ்க்கை பண்ணி, இன்னொரு த்ரெட் இன்னொரு டாஸ்க்கை பண்ணி, இன்னொரு த்ரெட் இன்னொரு டாஸ்க்கை பண்ணி 3 times மோர் ஃபாஸ்ட்டு. அப்போ எனக்கு ரெஸ்பான்ஸ் இமீடியட்டாக கிடைக்கும், சீக்கிரம் எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா அல்டிமேட்டாக நம்ம மொத்த டேபிளையும் படிக்க போகிறோம், காசு செலவு பண்ண போகிறதுன்னு ஆயிடுச்சு. பட் ஆனால் நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணலாம்னா அது ஒருத்தராக உட்காந்து ஒரே பைத்தன் கோடு மேலேருந்து கீழே படிக்கிறதுக்கு பதில் த்ரூ த கான்செப்ட் ஆஃப் த்ரெட்டிங் கிரியேட் மோர் த்ரெட்ஸ். ஒவ்வொரு த்ரெட்டும் என்ன பண்ணணும்னா அந்த டேபிளை ஃபில்டர் பண்ணி தனித்தனியாக படிக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி வி ஆல்சோ ஹேவ் டாபிக்ஸ் வேர் நீங்கள் DynamoDB கிட்ட பேசுகிறது, ஸ்கேனுக்கும் queryக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அண்ட் வாட் ஆர் த ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பார்ட்டிஷன்ஸ்லாம் எப்படி பண்ணணுன்றதை நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த செக்மெண்ட்டில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம். நம்மளோட ஃபைனல் செக்மெண்ட்டில் இன்னும்
டைனமோ டிபியில் இண்டெக்ஸஸ் அண்ட் டைம் டு லிவ் டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பேச போகிறோம். அண்ட் வாட் டஸ் இட் மீன் அண்ட் வாட் ஆர் தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். ஸோ இப்போது வில் டாக் அபவுட் இண்டெக்ஸஸ்னால் என்ன, ஸோ வை டு இண்டெக்ஸஸ் எக்ஸிஸ்ட், அதே மாதிரியே குளோபல் செகண்டரி இண்டெக்ஸ்னா என்ன, லோக்கல் செகண்டரி இண்டெக்ஸ்னா என்ன, ஸோ ஜிஎஸ்ஐ அண்ட் எல்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அகெயின் டைனமோ டிபியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின். ஏன்னா டைனமோ டிபி பற்றி கேட்கணும்னா query ஸ்கேனு ஜிஎஸ்ஐ எல்எஸ்ஐ அண்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் தான் தே வில் கீப் அ கொஷின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட்லி வென் யூ ப்ரிஃபரிங் டைனமோ டிபி ஒரே ஒரு சிங்கிள் டேபிள் தான் இருக்கும். அந்த டேபிளில் தான் நம்ம எல்லாத்தையுமே நமக்கு நம்மளோட அப்ளிகேஷனோட டேட்டா மொத்தத்தையும் ஒரே டேபிளில் வைக்க போகிறோம். அப்போ அந்த டேபிளில் எப்படி எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், டிசைன் பேட்டர்ன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to speak. ஓகே, ஸோ இப்போது லெட்ஸ் டாக் அபவுட் ஜிஎஸ்ஐ அண்ட் எல்எஸ்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச போகிறோம். விச் இஸ் இண்டெக்ஸஸ். இது சீக்வல்லையும் இருக்குங்க, டேட்டா பேஸ் அதுலேயுமே இருக்குது. இப்போ நான் சீக்வல்லே பார்த்தீங்கனாலே இங்கே should have indexன்ற டாபிக். ஸோ இப்போ there is also something called as indexes. அப்போ create index, the statement is used to create indexes in a table. So indexes are used to retrieve data from database more quickly than otherwise. அப்படின்னா யூசருக்கு இந்த இண்டெக்ஸஸ்லாம் தெரியாது, ஆனால் உங்களோட ஆப்ரேஷன்ஸை ஸ்பீடப் பண்ணி டேட்டாவை ஃபாஸ்ட்டாக ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு இந்த இண்டெக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ கேன் கிரியேட் இண்டெக்ஸஸ் ஃபார் ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்டு டேட்டா. அதே மாதிரியே டைனமோ டிபிலையும் வி ஹேவ் திஸ் இண்டெக்ஸஸ். ஸோ இப்போ இண்டெக்ஸஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ லெட்ஸ் சே யூ ஹேவ் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்மக்கிட்ட என்னென்னா சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஸோ லெட்ஸ் சே யூ ஹேவ் அன் எம்ப்ளாயி டேபிள். நீங்கள் கெட் எம்ப்ளாயி 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, கெட் ஐட்டம்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா பார்ட்டிஷன் கீ மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு எம்ப்ளாயி 1ஓட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கெட் ஆல் எம்ப்ளாயீஸ் இன் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்தனா என்ன நடக்கும்? ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த டேபிள். அண்ட் இந்த டேபிளில் நம்மளுக்கு என்னென்னா எம்ப்ளாயி 1, எம்ப்ளாயி 2, எம்ப்ளாயி 3, எம்ப்ளாயி 4, எம்ப்ளாயி 5, 9 வரைக்கும் கன்சிடர் யூ ஹேவ் 10,000 எம்ப்ளாயீஸ். அப்போ அதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, இன்ஜினியரிங், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்மளோட எம்ப்ளாயி ஐடி தான் நம்மளோட which is நம்மளோட பார்ட்டிஷன் கீ, அண்ட் ப்ரொஃபைல் அப்படின்ற செக்ஷன் தான் நம்மளோட ஷார்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கிறோம். மீதி இருக்கிறது எல்லாமே இங்கே we are having this information, we are storing it. ஸோ அப்போ இங்கே என்னென்னா we have all this information, நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வச்சுருக்கோம். பட் ஸ்டில் நம்ம ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நான் எந்தெந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் இன்ஜினியரிங்ன்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா யூ நீட் அ ஸ்கேன். ஏன் ஸ்கேன்? நான் ஸ்கேனுன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபில்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் ஃபார் த என்டையர் டேபிள். 10,000 என்ட்ரிஸ் இருக்குன்னா மொத்தமாக படித்தா தான் யாரெல்லாம் இன்ஜினியரிங், யாரெல்லாம் அபவ் 80,000 சேலரி வாங்குறாங்க அப்படின்னு நான் ஃபில்டர் பண்ணாலே ஐ நீட் அ ஸ்கேன். அப்போ இது எல்லாமே நம்ம என்னதான் டேபிள் டிசைனே பண்ணாலும், நம்ம பிகேஎஸ்கேன்னு நம்ம வச்சாலுமே ஸ்டில் வென் வி ஆர் பர்ஃபார்மிங் சம் கால்குலேஷன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஸ்கேன் இஸ் காஸ்ட்லி. அப்போ ஸ்கேன் பண்ணக்கூடாது. அப்போ வாட் வி கேன் டூ, இங்கே நம்ம பிகே and SK partition key, short key கூடவே we are going to add a index. ஸோ அப்படின்னா எப்படி இண்டெக்ஸஸ் இந்த ப்ராப்ளமை ஹேண்டில் பண்ணுது? ஸோ இண்டெக்ஸ் இஸ் a separate automatically maintained copy of your data with a different key structure, allowing you to query on attributes that are your table's primary key. அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ஐட்டம் இருக்குங்க. ஐட்டம் இஸ் a row. அப்படின்னா இதான் ரோ. நம்ம மெயின் டேபிள் என்ன இருக்குன்னா பிகே எம்ப்ளாயி இருக்கு, எஸ்கே இது நேமு, டிபார்ட்மெண்ட், சேலரி, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம மெயின் டேபிளில் இருக்குது. இப்போ நீங்கள் பிகே வச்சு தான் query பண்ணுவீங்க. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டாவை அப்படியே காப்பி பண்ண போகிறோம். ஆனால் இதில் நம்ம இந்த எம்ப்ளாயியை நம்ம ப்ரைமரி கீயாக வச்சு பார்ட்டிஷன் கீயாக வைக்காமல் இப்போ டிபார்ட்மெண்ட்டை பார்ட்டிஷன் கீயாக, எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷனை ஷார்ட் கீயாக அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. அப்போ நம்ம என்னென்னா ஒரு காப்பி ஆஃப் யுவர் டேட்டா வில் பி கிரியேட்டட். ஸோ இண்டெக்ஸ் இஸ் a separate automatically maintain copy of a data with different key structure. அப்போ இங்கே நீங்கள் பார்ட்டிஷன் கீ, ஷார்ட் கீயை மாற்றிக்கலாம். ஆனால் அதே நேமு, சேலரி அதெல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் இப்போது இந்த ஜிஎஸ்ஐ விச் இஸ் குளோபல் செகண்டரி இண்டெக்ஸ், இந்த காப்பி ஆஃப் யுவர் டேட்டாவில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நவ் யூ ஆர் ரன்னிங் அ query விச் இஸ் எனக்கு ஆல் எம்ப்ளாயீஸ் இன் இன்ஜினியரிங்னா எனக்கு இன்ஜினியரிங்ன்ற கீ மட்டும் தான் போய் தேடும், அதோட வேல்யூஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஒரு மொத்த ஸ்கேனும் பண்ணுன்ற அவசியமே கிடையாதுங்க. அப்போது திஸ் இஸ் நம்மளுக்கு குளோபல் செகண்டரி இண்டெக்ஸ். அப்போ இது அகெயின் இதெல்லாம் எப்படிங்க தெரியும்? இதெல்லாம் முன்னாடியே நான் எதை குளோபல் செகண்டரி இண்டெக்ஸாக வைக்கணும், எதை நான் பார்ட்டிஷன் கீயாக வைக்கணும், எதை ஷார்ட் கீயாக வைக்கணும் அப்படின்ற போது டைனமோ டிபியில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணுற லாஜிக்கை அப்படியே ரிவர்ஸ்.
நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு எக்ஸல் ஷீட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு இப்போ எக்ஸல் ஷீட் கொடுத்து நம்ம டேபிள் மெயின்டைன் பண்ணால் என்னன்னா, முதல்ல போய் நேம், இமெயில், ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலம்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இங்கே அப்படி பண்ணவே கூடாது. இங்கே அப்படியே ரிவர்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஆப்ளிகேஷனுக்கு என்ன டேட்டா தேவைப்படுது, என்னென்ன உங்கள் டேட்டா பேஸில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறீங்க, அந்த ஸ்டோர் பண்ணும்போது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண போகிறீங்க, கெட் ஆப்ரேஷனு, ஃபில்டர் ஆப்ரேஷன், அதெல்லாம் டிஃபைன் பண்ணணும் அதை டிஃபைன் பண்ணிவிட்டு இதில் நான் எதை பார்ட்டிஷன் கீயாக வைக்கலாம், எதை ஷார்ட் கீயாக வைக்கலாம், எதை குளோபல் செகண்டரி இண்டெக்ஸ் ஜிஎஸ்ஐ வைக்கலாம், எதை லோக்கல் செகண்டரி இண்டெக்ஸ் வைக்கலாம். ஏன்னா லோக்கல் செகண்டரி இண்டெக்ஸ்ன்றதுன்னா இது திஸ் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம். இது வந்து என்னென்னா உங்கள் பார்ட்டிஷன் கீயோட சேமாக தான் இருக்கும் லோக்கல் செகண்டரி இண்டெக்ஸு. பட் உங்களுக்கு இது என்னென்னா நீங்கள் அட் த டைம் ஆஃப் டேபிள் க்ரியேஷனே நீங்கள் பண்ணணுங்க. ஸோ LSI யூசஸ் த சேம் பார்ட்டிஷன் கீ அஸ் த பேஸ் டேபிள், பட் ஷார்ட் கீ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்ட்டிஷன் கீயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நீங்கள் ஒரு அகெயின் பொறுமையாக ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ அதை பொறுமையாக நம்ம ஒரு தடவை சொல்லணும். ஏன்னா GSI அண்ட் LSI இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதோட டிஃப்ரென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு டேபிளை ரெடி பண்ணிட்டீங்க வித் பார்ட்டிஷன் கீ அண்ட் ஷார்ட் கீ, நேம், டிபார்ட்மெண்ட், ஆலிஸ், இந்த மாதிரி இங்கே இருக்கிறது இந்த டேபிள் என்ட்ரி டேட்டா ஆட் ஆயிருச்சு. இதில் எம்ப்ளாயி நேம் தான் பார்ட்டிஷன் கீ, ப்ரொஃபைலுன்ற ஒரு செக்ஷன் தான் நீங்கள் ஷார்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கீங்க. இந்த டேட்டா அப்படின்னு ஒரு காப்பி எடுப்பீங்க, அதில் வேற ஒரு பார்ட்டிஷன் கீ எம்ப்ளாயி ஐடிக்கு பதில் விச் இஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஷார்ட் கீயும் வேறு ஏதாவது ஒரு விச் இஸ் உங்களோட இங்கே பார்ட்டிஷன் கீயாக இருந்ததே நான் இங்கே ஷார்ட் கீயாக வைக்கிறேன். திஸ் இஸ் அ காப்பி ஆஃப் யோர் டேட்டா. அப்போ நீங்கள் ஏதாவது ஃபில்டர் query அந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ரேஷன் பண்ணி queryலாம் ரன் பண்ணும்போது மொத்த ஸ்கேனும் பண்ணாமல் இப்படி ஒரு காப்பி ஆஃப் த டேட்டா இருக்கிறனால இதில் உங்களோட பார்ட்டிஷன் கீ இன்ஜினியரிங் இருக்கனால இங்கேருந்து டேட்டாவை ஃபில்ட்ரி பண்ணி கொண்டு வந்துடும், விச் இஸ் சீப்பர். இவங்களோட ஸ்கேன் ஆப்ரேஷன் நடக்கிறது, அதனால நம்ம இந்த மாதிரி இண்டெக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறோம். அது GSI. LSIன்றது என்னென்னா அதே மாதிரியே ஃபஸ்ட்டு டேபிள் கிரியேஷன் பண்ணும்போது LSIன்றது என்னென்னா நீங்கள் இங்கே எம்ப்ளாயி நேம் வச்சுருக்கீங்கன்னா அதே எம்ப்ளாயி நேம் தான் இங்கேயும் இருக்கணும் இன் LSI. ஆனால் இங்கே ப்ரொஃபைலுக்கு பதில் நீங்கள் இங்கே ஏதாவது மாற்றிக்கலாம். ஸோ அப்போ அந்த ஒரு சேஞ்ச் மட்டும்தான். ஸோ அப்போ திஸ் வில் ஷேர் த டேபிள் கெப்பாசிட்டி ஹேஸ் இட்ஸ் ஓன் செப்பரேட் கெப்பாசிட்டி. இது என்னென்னா உங்களோட எவென்ச்சுவலி கன்சிஸ்டன்ட் என்ன LSIன்றது நீங்கள் டேபிளை க்ரியேட் பண்ணும்போது மட்டும்தாங்க க்ரியேட்டே பண்ண முடியும். அப்போ இப்படி ஸோ வி ஹேவ் திஸ் டூ டிஃப்ரென்சஸ். இந்த டேபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க, விச் இஸ் LSIக்கும் GSIக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஏன்னா நீங்கள் DynamoDB கன்சோலில் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது யூ ஹேவ் திஸ் ஆப்ஷன் டு எனேபிள். ஏன்னா இப்போ நான் ஒரு டேபிளில் க்ரியேட் டேபிள்னு கொடுக்குறேன், இங்கே டேபிள் நேமு, இங்கே பார்ட்டிஷன் கீ, ஷார்ட் கீன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்கே நீங்களே பார்த்தீங்கனாலே லோக்கல் செகண்டரி இண்டெக்ஸ் என்னது, குளோபல் செகண்டரி இண்டெக்ஸ் என்னது அப்படின்னு இருக்கும். மீதி கெப்பாசிட்டி மோடு, ரீட் கெப்பாசிட்டி, இது எல்லாத்தையும் படிச்சிட்டோம். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு வரோம். 4 டாபிக் பார்த்துட்டோம், இன்னும் 2 டாபிக் இங்கே இது என்ன எனேபிள், வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே கஸ்டமைஸ் செட்டிங்ஸ்ன்னு போனீங்கனாலே யூ நீட் டு ஆட் யோர் இண்டெக்ஸஸ், லோக்கலாக குளோபலாக அப்படின்னா எந்த கீயை நீங்கள் எதுக்கு வைக்க போகிறீங்க. ஸோ ஏன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்ச அப்புறம் லோக்கல் கீ நீங்கள் க்ரியேட் பண்ண யூ கேனாட் கிரியேட் அ LSI. ஆனால் GSI எப்போ வேணால் ஆட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். தோஸ் ஆர் பாசிபிள். ஸோ இவங்க எல்லாருமே என்னென்னா திஸ் இஸ் மெயின்லி ஃபார் உங்களோட டேட்டாவை ஸ்கேன் பண்ணுறதுக்கு பதில் DynamoDBலேயே நீங்கள் என்னென்னா இன்னும் வேறு டேட்டாவை கூட பார்ட்டிஷன் கீஸாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு do you need to query on a different partition key அப்படின்னா நம்மக்கிட்ட பார்ட்டிஷன் கீன்னு ஒன்று இருக்குது, ஷார்ட் கீன்னு இருக்குது. அது இல்லாமல் மூணாவதாக ஒரு காலம் இருக்குது, சம் இன்ஃபர்மேஷன், அதில் நான் query பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், யூஸ் GSI. ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன் கீ குளோபல் லெவலில் இட் வில் அக்ராஸ் ஆல் த பார்ட்டிஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பார்ட்டிஷன் கீழே தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் பட் யூ ஒன்லி நீட் அ டிஃப்ரெண்ட் ஷார்ட் கீ. அப்போ நம்மளுக்கு பார்ட்டிஷன் கீ, ஷார்ட் கீ சேர்ந்தது தான் ஒரு ப்ரைமரி கீன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் அ காம்போசிட் ப்ரைமரி கீ. ஸோ இப்போ இங்கே பார்ட்டிஷன் கீ இருக்குது, ஆனால் ஷார்ட் கீ நான் இருக்கிறது வேண்டாம், வேறு ஏதோ ஷார்ட் கீ வேணும் அப்படின்ற சுச்சுவேஷன் போகுங்களா? அப்போ வேறு ஷார்ட் கீ வச்சு பண்ணணுமா? டேபிள் ஆல்ரெடி க்ரியேட் ஆயிருச்சா? எஸ்னா நீங்கள் அப்போ GSI தான் யூஸ் பண்ணணும். டேபிள் க்ரியேட் ஆகலையா? அப்போ க்ரியேட் பண்ணும்போதே LSIயை க்ரியேட் பண்ணி வச்சுருங்க, விச் இஸ் நீங்கள் இன்னொரு பார்ட்டிஷன் கீ, ஒரு ஷார்ட் கீ, LSI போட்டு இன்னொரு ஷார்ட் கீயும் நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு காப்பி ஆஃப் டேட்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் யூஸ் திஸ். ஓகே, ஸோ இப்போது நம்ம எந்த சுச்சுவேஷனில் என்ன க்ரியேட் பண்ணணும், என்ன லிமிடேஷன்ஸு, ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ ஹியர் யூ வில் ஹேவ் திஸ் ஆல் இன்ஃபர்மேஷன் அண்ட் அதுக்கான தேவையான பைத்தன் கோடிங் எல்லாத்தையுமே நான் இங்கே வித் எக்ஸாம்பிள்ஸோட நான் எப்படி ஆக்சஸ் ஆகுது, எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையுமே வச்சுருப்பேங்க. ஓகே, இது கூடவே நம்மளுக்கு தெர் இஸ் ஆல்சோ சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு இங்கே தெர் ஆர் இன்னும் ஃபியூ டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு மட்டும் நம்ம பேசுவோம். அண்ட் தென் வில் ரேப் அப் அவர் வீடியோ விச் இஸ் சில என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைனமோடிபி ஸ்ட்ரீம். அப்படின்னா என்னென்னா, எனக்கு ஸ்ட்ரீம் அப்படின்றது என்னென்னா, புட் ஐட்டம் நடந்தா, அப்டேட் நடந்தா, delete நடந்தா, ஏதாவது ஒரு டேபிளில் மாடிஃபிகேஷன் நடந்தால் எனக்கு லாம்டா ட்ரிகர் ஆகு. எனக்கு அப்படின்னா என்னென்னா, இப்போ இங்கே ஒரு ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் இருக்கும். என்னென்னா, எனக்கு நியூ சைன்அப் நடந்துச்சுன்னா இமெயில், ஐட்டம் delete நடந்துச்சுன்னா ஒரு லாக் எழுது, யாரோ ஐட்டம் delete பண்ணிட்டாங்க. இன்வென்ட்ரியில் ஏதாவது சேஞ்ச் நடந்துருச்சா, இல்லை இந்த இன்வென்ட்ரியில் ஸ்டாக் கம்மியாக இருக்கா, அப்போ சென்ட் லோ ஸ்டாக் அலர்ட்டு. ஆர்டர் பிளேஸ் போஸ்ட் பண்ணிட்டாங்களா, இமெயில் நோட்டிஃபிகேஷன் இல்லை எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் கஸ்டமருக்கு அனுப்பு. அப்போ இந்த மாதிரி டைனமோ டிபியில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்குது, சம்திங் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் சம் டிரான்சாக்ஷன், அதனால எனக்கு ஏதோ ஒரு சம்திங் ட்ரிகர் ஆகணும். இந்த ஆட்டோமேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு டைனமோ டிபி ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டைனமோ டிபி ஸ்ட்ரீம் இஸ் a சேஞ்ச் டேட்டா கேப்சர் சிடிசி ஃபீச்சர். எவ்ரி டைம் an item is created, updated, deleted. அப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்ட்ரீம்னு யூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்குது டு ப்ராசஸிங் ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் இன் லாம்டா அப்படின்னு. அதே மாதிரியே டிரான்சாக்ஷன் இருக்குங்க. இதுதான் நீங்கள் பேங்கிங் அந்த மாதிரி அப்ளிகேஷன் டைனமோ டிபி யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா வித்தவுட் டிரான்சாக்ஷன் நீங்கள் என்னென்னா, நீங்கள் அக்கௌண்ட் காசு அனுப்புகிறீங்க, இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துருச்சு, ஆனால் நடுவில் ஆடிட் லாக் எழுதும்போது ஏதோ ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஸோ தேர் இஸ் அன் இஷ்யூ விச் இஸ் ஹேப்பனிங். அப்போ இந்த மாதிரி வித்தவுட் டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா, ஸோ ஸ்டெப் 3 ரைட் ஆடிட் லாக் நடக்கும்போது இங்கே ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது. இங்கே இந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இது நான் இஃப் ஐ ஷோ திஸ் என்னன்னா வேற ஒரு, நீங்கள் உங்களோட ப்ரௌசர் நான் ஜூம் பண்ணால் அது மாறுமா? இட் இஸ் கீப்பிங் த சேம். நம்ம ஏன்னா இந்த டேபிள் ப்ராப்பரான டிஃப்ரென்சியேஷனில் கிடையாது. ஆனால் இதே வித் டிரான்சாக்ஷனில் இருக்குன்னா எல்லா 3 ஸ்டெப்பும் சக்ஸஸ் ஆனால் தான் சக்ஸஸ். நடுவில் எங்கே ஃபெயிலியர் ஆனாலும் அக்கௌண்ட் அமிச்சதும் சரி, கிரெடிட் அமிச்சதும் சரி, அதுவுமே ரோல் பேக் ஆயிரும். அப்போ மீனிங் என்னன்னா, டைனமோ டிபி டிரான்சாக்ஷன் லெட் யூ பர்ஃபார்ம் மல்டிபிள் ரீட் அண்ட் ரைட் ஆட்டோமேட்டிக்லி. ஒன்று நடந்தால் எல்லாமே சக்ஸஸ் ஆகும், இல்லை எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். பார்ஷியலாக நடுவில் போய் நிற்காது. பிகாஸ் ஃபார் மெயின்லி ஃபார் பேங்கிங் ரிலேட்டட் அப்ளிகேஷன். ஸோ இங்கேருந்து காசு டெபிட் ஆகுதுன்னா இங்கே மைனஸ் ஆகணும், இங்கே கிரெடிட் ஆகணும், 2 பார்ட்டிலையும் அக்செப்ட் ஆகணும். இது நடுவில் எங்கேயாவது கிரெடிட் ஆகுது, இங்கே அப்டேட் ஆகலை, என்ன நடந்தாலுமே ரோல் பேக் பண்ணி பழைய ஸ்டேட்டுக்கே கொண்டு போய் நிப்பாட்டிடு. அப்போ இந்த டைமில் இந்த சுச்சுவேஷனுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த டிரான்சாக்ஷன் அப்படின்ற பாயிண்ட்டை நீங்கள் வைக்கலாம். தெர் இஸ் ஆல்சோ சம்திங் கால்ட் அஸ் TTL, டைம் டு லிவ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு டைமுக்கு மேலே எனக்கு ஒரு ஐட்டம் டெலீட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, டைம் டு லிவ்னு எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்கள் டைம் ஸ்டாம்ப் ஆட் பண்ணுவீங்க. அப்படின்னா இப்போ நம்ம பைத்தன்குள்ளே நான் என்ன பண்ணேன், டைம் ஸ்டாம்ப் ஆட் பண்ணேன்னா, ஸோ அப்போ இன்றைக்கி டைம் ஸ்டாம்ப் எடுத்துரும், ப்ளஸ் 30 days 7 days 24 days சொல்லிட்டு ஆட் பண்ணிடும். அந்த இன்றைக்கி டைமோட எக்ஸ்ட்ரா 30 days ஆயிரும். அந்த டைமை வச்சிரும். அதை உங்களோட என்ட்ரிலே ஆட் பண்ணிடும். என்னைக்கு அந்த டே வருதோ அந்த என்ட்ரி மேட்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும்னா அந்த ஐட்டமை டெலீட் பண்ணிடும். ஸோ ஐட்டம் கிரியேட்டட், டைம் டு லிவ், கரண்ட் டைம் ப்ளஸ் 7 days அதை ஆட் பண்ணி ஒரு நம்பரை வச்சுருங்க. ஆஃப்டர் 7 days டைனமோ டிபி will ஆட்டோமேட்டிக்லி delete the ஐட்டம். உங்களுக்கு எந்த விதமான டெலீட்டுக்கும் உங்களுக்கு பில் வரப்போகிறதில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஐட்டம் வில் பி deleted. ஸோ அப்போ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா, டைம் டு லிவ் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் செட் தீஸ் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் செட் பண்ண முடியும். அதே மாதிரி தெர் இஸ் டைனமோ டிபியில் டாக்ஸ் ஆக்சலரேட்டர்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது என்னென்னா, ஆல்ரெடியே நான் ஒரு செகண்டு மில்லி செகண்டுன்னு நான் சொன்னேன். யூ வாண்ட் டு அச்சீவ் மைக்ரோ செகண்ட் விச் இஸ் வெரி வெரி ஃப்ராக்ஷன் ஆஃப் அ டைம். மைக்ரோ செகண்ட் லெவலில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ டாக்ஸுன்றதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்கள் டைனமோ டிபியே ஒரு ஃபுல்லி மேனேஜ்டு காப்பியாக ஒரு கேட்சியாக எடுத்து வச்சிரும். அப்போ நார்மலாக உங்களுக்கு 1 to 10 மில்லி செகண்ட் நடக்குதுன்னா, இங்கே உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு மைக்ரோ செகண்ட்ஸில் கேட்சியிலேருந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிடும். கேட்சியில் இல்லைனாலும் டைனமோ டிபின்னு எடுத்து அகெயின் மில்லி செகண்ட்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்டு திருப்பி கேட்ச் பண்ணிடும். அப்போ டாக்ஸ்ன்ற ஒரு சுச்சுவேஷன் போது இஃப் யூ வாண்ட் அகெயின் வெரி அல்ட்ரா ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன் வித் மைக்ரோ செகண்ட்ஸ் ஆஃப் லேட்டன்சினா அப்போ நீங்கள் டாக்ஸ் எனேபிள் பண்ணலாம். அதுவுமே நம்மளுக்கு காஸ்ட்லி தாங்க. தெர் இஸ் ஆல்சோ ஒரு ஃபீச்சர் விச் இஸ் கால்ட் அஸ் குளோபல் டேபிள்ஸ். இதெல்லாமே நம்மளுக்கு டைனமோ டிபியில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஏன்னா இதை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்றபோது ஜஸ்ட் அது வாட்னு பேசுகிற அளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும். தெர் இஸ் ஆல்சோ குளோபல் டேபிள். அப்படின்னா என்னென்னா, நம்ம AWSல we have something which is called as DR சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா என்னென்னா,
டிசாஸ்டர் ரெக்கவரி. ஸோ AWS DR ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி ஆப்ஷன்ஸு இது ஒரு டாக்குமெண்டேஷனே இருக்கும். இந்த டாக்குமெண்டேஷனில் நமக்கு ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படின்னா நமக்கு எந்த சுச்சுவேஷனுக்கு என்ன ஆர்கிடெக்சர் நீங்கள் சூஸ் பண்ணணும், ஸோ எவ்வளோ பட்ஜெட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபார் யுவர் ஆர்கிடெக்சர், ஸோ தட் ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பேக்கப் வேணும்னு. அப்போ இதில் தெர் வில் பி அன் ஆர்கிடெக்சர் விச் இஸ் கால்ட் அஸ் மல்டி சைட் ஆக்டிவ். ஏன்னா இந்த எல்லா டயக்ராம்லையுமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு ப்ரைமரி டேட்டா பேஸ் இருக்கும், அதோட காப்பி தான் இன்னொரு இடத்துல இருக்கும். இதில் நீங்கள் ரைட் ஆப்ரேஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ரீட் ஆப்ரேஷன்ஸ் தான் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணும் உங்கள் மெயின் டேட்டா பேஸ். ஸோ மெயின் டேட்டா பேஸில் மட்டும் தான் ரீட் அண்ட் ரைட்டு. உங்கள் ரெப்ளிகாவில் உங்கள் காப்பியில் எல்லாத்துலேயுமே ஒன்லி ரீடு தான் சப்போர்ட்டு. இது நம்ம RDSலேயே பார்த்துருப்போம். பட் எனக்கு 2 ரீஜனுமே நான் ஆக்டிவாக வைக்க போகிறேன், விச் இஸ் மல்டி சைட் ஆக்டிவ். ஸோ Route 53 will send your traffic to all the region. போத் த ரீஜனில் எனக்கு ஒரு டேட்டா இங்கேயும் ரைட் ஆப்ரேஷன் நடக்கணும், இங்கேயும் ரைட் ஆப்ரேஷன் நடக்கணும். ஸோ அப்போ இந்த இது நான் செட் பண்ண முடியுமா? ஒரு ரீஜன் லெவலில் மல்டி ரீஜனில் எனக்கு ஒரு DynamoDB வேணும் அப்படின்ற போது திஸ் இஸ் பாசிபிள். இதுதான் குளோபல் டேபிள் ரெப்ளிகேஷன். ஸோ இந்த ஃபீச்சர் ஆட்டோமேட்டிக்காக DynamoDBலே இருக்குது, அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அப்போ குளோபல் டேபிள் ப்ரொவைட்ஸ் மல்டி ரீஜன் ஆக்டிவ் ரெப்ளிகேஷன் ஃபார் DynamoDB. இங்கே ஏதாவது மாறுச்சுன்னா அங்கேயும் மாறிடும், இங்கேயும் மாறிடும். இங்கே தான் மாறுச்சுன்னா எல்லா டேபிள்லையும் மாறிடும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே இட் வில் அப்ளை வித்தின் லெஸ் தென் அ செகண்ட். டிப்பிக்கலி இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் ஆல் த DynamoDB டேபிள்ஸ். இதுதான் அவங்க பார்த்துக்கிறது. ஆனால் இதுலேயுமே தெர் வில் பி அ டேர்ம் விச் வில் பி சம்திங் கால்ட் அஸ் அட் அ டைம் அட் அ கிவன் செகண்ட் 2 பேர் ஒரே டைமில் என்ட்ரி எழுதுனாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ஃபெச் த லாஸ்ட் கிவன் என்ட்ரி. அந்த இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது? One second, let me get that. இந்த டாக்குமெண்ட்ல இருக்கணும். Where it is. F3 IAM policies, error handling and retries, exponential backoff. இதெல்லாம் நமக்கு ஜஸ்ட் காஸ்ட் ஆப்டிமைசேஷன். அங்கே மேலே இருக்குமா? Let me check. Because what it will do is லாஸ்ட்டாக யார் எழுதுனாங்களோ அவங்களோட டேட்டாவை தான் ப்ரிஃபர் பண்ணிக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் கண்டிப்பாக இட் இஸ் தேர், பிகாஸ் நான் அதை ஆட் பண்ணியிருந்தேன். பட் இந்த இன்ஃபர்மேஷன் கடியில் இல்லாமல் மேலே எங்கேயாவது இருக்கா? பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர் அண்ட் பேக்கப், குளோபல் டேபிள் ரெப்ளிகேஷன். இங்கே தான் இருக்குது, பட் ஐ மிஸ்ட் இட், சாரி. ஸோ நான் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்னு நான் எங்கேயோ போயிட்டேன். ஸோ மை பேடு தான். ஸோ இப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் 2 regions ரைட் டு த சேம் ஐட்டம் அட் த சேம் மில்லிசெகண்ட்? மில்லிசெகண்ட்லேயும் சரி, சேம் ஐட்டமில். இப்போ மும்பையில் ஒரு என்ட்ரி, லண்டனில் ஒரு என்ட்ரி, ஒரே இன்ஃபர்மேஷன் ஒரே ஐட்டமுக்கு நடக்குது, கான்ஃப்ளிக்ட் நடக்கும். இது கரெக்டாக, அது கரெக்டாக. அப்படி கான்ஃப்ளிக்ட் நடக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் நடக்கும்போது இட் வில் கிரியேட் அ டைம் ஸ்டாம்ப். இந்த ரைட் வித் த லேட்டஸ்ட் டைம் ஸ்டாம்ப் வின்ஸ். இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட்டாக டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. அப்போ 2 பேர் அட் அ டைமில் எழுதினாலும், ஒரே மில்லி செகண்டில் எழுதினாலுமே டைம் ஸ்டாம்ப் அப்படின்றது என்னென்னா கொஞ்சம் நல்லா it will have microsecond level, it will have the stamps. So the latest timestamp will win, பழைய timestamp அது ஆட்டோமேட்டிக்காக it will overwrite them. ஸோ அப்போ இப்படி தான் நம்மளுக்கு குளோபல் டேபிள் ரெப்ளிகேஷன்ஸ் நடக்குது. அண்ட் அதே மாதிரியே குளோபல் டேபிள் ரெப்ளிகேஷன் இஸ் ஆல்சோ காஸ்ட்லியர். ஏன்னா ஒரு டேபிள் இருக்கும்போது நீங்கள் ரைட் ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா ஒரு டேபிளில் ரைட் ஆகும். ஆனால் இங்கே குளோபல் டேபிள் ரெப்ளிகேஷன் இருக்கனால அட் அ டைமில் 3 டேபிள்லையும் இப்போ எழுதுறதுனால 3 டேபிளோ 4 டேபிளோ எத்தனை நீங்கள் வச்சுருக்கீங்களோ இட் வில் ஹேவ், இஃப் யூ ஆர் ரைட்டிங் டு 3 ரீஜனல் டேபிள்ஸ்னால் 3x more expensive, because 3 இடத்துலையும் போய் இட் இஸ் கோயிங் அண்ட் ரைட்டிங் இட். ஓகே. அண்ட் என் டேபிளில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஐ வாண்ட் டு ரோல் பேக் அப்படின்னா பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி இதை நீங்கள் எனேபிள் பண்ணலாம். அண்ட் மேனுவலாக நீங்கள் பேக்கப் எடுக்கலாம். ஸோ பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி மீன்ஸ் எனக்கு எனி செகண்ட் வித்தின் த லாஸ்ட் 35 days, எனி செகண்ட் எனக்கு ஒரு 120 செகண்ட்ஸ் முன்னாடி இருக்க டேட்டா பேஸை காமி, இல்லை ஒரு 100 செகண்ட்ஸ், இல்லை ஒரு 1 day, எத்தனையோ டே, எனி திங் இஸ் ஃபைன். லாஸ்ட் 35 daysோட எவ்ரி சேஞ்சஸ், வித்தின் எந்த செகண்டில் வேணாலுமே நீங்கள் போய் ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். உங்கள் எக்ஸிஸ்டிங் டேபிளை மாற்றாது, புதுசாக ஒரு டேபிள் க்ரியேட் ஆகி நீங்கள் என்ன டைம் நினைக்கிறீங்களோ அந்த டைமில் பேக்வேர்டு போய் அந்த டைமில் உங்கள் டேட்டா பேஸ் அந்த DynamoDB என்னச்சோ அதை அப்படியே அந்த புது டேபிளுக்கு எழுதி வச்சுருங்க. இதை நீங்கள் பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரியை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா, ஸோ 35 daysோட டைம் லைன் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன டைம் நினைக்கிறீங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் ரோல் பேக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்குங்க, டு எனேபிள் பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி.
இது ஆனால் 35 டேஸ் லாஸ்ட் 35 டேஸ்க்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ராக் பண்ணும். பட் எனக்கு 60 நாள் முன்னாடி 70 நாள் முன்னாடி இருக்கிற டேட்டா வேணும் அப்படின்னா யூ நீட் டு டூ அ மேனுவல் பேக்கப். நீங்கள் மேனுவலாக போயிட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் ஒரு பேக்கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஆன் டிமாண்ட் பேக்கப்ஸ் ஆர் மேனுவல் ஸ்னாப்ஷாட் யூ ட்ரிகர் அட் எனி டைம். இவங்க பர்மனெண்ட்டாக இருக்காங்க. ஒரு வருஷம் கழிச்சு கூட இந்த பேக்கப்பை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ தே டோன்ட் ஹேவ் எனி டைம் லிமிட்ஸ் ஆர் எனி திங். ஸோ அப்போ இதுக்கு என்னென்னா, ஸோ யூ வில் ஹேவ் பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி அண்ட் ஆன் டிமாண்ட் பேக்கப். இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் உங்கள் டைனமோடிபியை சேஃபாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாமே ஜஸ்ட்டு நம்ம என்னென்ன செக்லிஸ்ட்டு வி ஹேவ் அப்படின்ற ஒரு செக்ஷன். அண்ட் ஃபைனலாக திஸ் இஸ் டேட்டா மாடலிங். இதுதான் நான் சொல்லியிருந்தேன். செக்ஷன் 7ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டைனமோடிபி டேபிளை எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்றதை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இங்கே இருக்கிற ஜஸ்ட்டு என்னென்ன ஆக்சஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது, சிங்கிள் டேபிள், அர்ஜென்சி லிஸ்ட்டு, ஹைரார்க்கியல் டேட்டா, ஒன் டு மெனி, இதெல்லாம் மட்டும் இந்த 4 பேட்டர்ன்ஸை மட்டும் என்னென்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, அண்ட் அல்டிமேட்டாக ஒரே ஒரு டேபிள் தாங்க டைனமோடிபியில் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே சீக்வலில் இருக்கிற மாதிரி இப்படி கஸ்டமரு கேட்டகரிஸ்ன்னு பல நிறைய டேபிள்ஸ்லாம் இருக்க போகிறது கிடையாது. அப்போ ஒரே டேபிள் தான் இருக்கிறனால வாட் ஷுட் வி டூ? அப்போ முதல்ல இங்கேவே என்னென்னா திங்க் ஆக்சஸ் பேட்டர்ன் அப்படின்றதுல இன் சீக்வல் யூ டிசைன் த ஸ்கீமா ஃபஸ்ட் தென் ரைட் queries. ஆனால் டைனமோடிபி அப்படியே ஆப்போசிட். அதனால தான் நீங்கள் ஐடியாலஜியை மாற்றிடுங்கன்னு சொன்னேன். யூ டிசைன் த query ஃபர்ஸ்ட் தென் யூ பில்ட் யுவர் ஸ்கீமா அரௌண்ட் தெம். அதுதான். அப்போ முதல்ல என்னென்னா உங்கள் அப்ளிகேஷனுக்கு என்னென்ன ஆக்சஸ்லாம் தேவை, எப்படி எப்படிலாம் உங்கள் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொரு ஆக்சஸ் பேட்டர்னுக்கும் பிகே, எஸ்கே, ஜிஎஸ்ஐ வேணுமா வேண்டாமா, இதை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அப்படின்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்னென்னலாம் நீங்கள் ஆக்சஸ் பேட்டர்ன் விச் இஸ் கெட் அ யூசர் ப்ரொஃபைல் பை யூசர் ஐடி. ஒரு யூசர் ஐடி வச்சு அவங்களோட இன்ஃபர்மேஷன் வேணும். ஒரு யூசரோட ஆல் த ஆர்டர் வேணும். அப்புறம் ஒரு ஆர்டர் ஐடி வச்சு ஒரு சிங்கிள் ஆர்டர் இன்ஃபர்மேஷன் வேணும். ஆல் ஐட்டம்ஸ் இன் ஆர்டர் வேணும். ஆல் ப்ராடக்ட்ஸ் இன் அ கேட்டகரி. ஏன்னா இப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஐடி வச்சு ஒரு ப்ராடக்ட் வேணும். அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ, ஆல் த ரிவ்யூஸ் வேணும். பெண்டிங்குன்ற ஸ்டேட்டஸில் இருக்கிற ஆல் த ஆர்டர்ஸ்லாம் வேணும். அண்ட் நம்மளுக்கு ஒரு டேட் ரேஞ்சில் இருக்கிற கெட் ஆர்டர்ஸ் ஃபார் யூசர் அண்ட் டேட் ரேஞ்ச் அண்ட் கெட் டாப் 5 மோஸ்ட் ரீசெண்ட் ஆர்டர்ஸ். இப்படி உங்கள் டேபிள்லேருந்து என்னென்ன டேட்டாலாம் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்சஸ் பேட்டர்ன்ஸ்லாம் எழுதணும். இதை எழுதின அப்புறம் தான் டைனமோடிபி டேபிளே க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டேபிள்லாம் முடிச்ச அப்புறம் தான் query போடுவாங்க. ஜாயின் கமாண்ட்லாம் போட்டு டேபிள்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. முதலே அவங்க என்னென்ன queryலாம் நான் எழுத போகிறேன், என்னோட அப்ளிகேஷனுக்கு என்னென்ன queryலாம் தேவைன்னு இந்த மாதிரி எழுதிடணும். அதுக்கப்புறம் இதை வச்சு ஃபஸ்ட்டு கெட் யூசர் ப்ரொஃபைல் பை யூசர் ஐடி. அப்போ இதுக்கு பிகே யூசர் ஐடி ஷார்ட் கீ வந்து ப்ரொஃபைல். இது வந்து என்னென்னா எனக்கு யூசர் ப்ரொஃபைலில் வந்துடும். ஆல் ஆர்டர்ஸ் ஃபார் யூசர் அப்படின்னா என்னென்னா என்னோட யூசருன்றனால ப்ரைம் அந்த பார்ட்டிஷன் கீ யூசர் ஐடி அண்ட் அவங்களோட ஆர்டர் நம்பரில் இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு ரிட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடு. இப்படி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம என்ன பார்ட்டிஷன் கீ வைக்கணும், என்ன ஷார்ட் கீ வைக்கணும், இந்த 2 காம்பினேஷன் வச்சு தான் நம்ம டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண போகிறோம். இந்த பார்ட்டிஷன் கீ ஷார்ட் கீயை தாண்டி உங்களுக்கு குளோபல் செகண்டரி இண்டெக்ஸ் தேவையா, அப்போனா இதுக்கு தேவை இதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் சில ஆக்சஸுக்கு AP2, AP9, AP10க்கு சேம் பார்ட்டிஷன் கீ அண்ட் ஷார்ட் கீ ஸ்ட்ரக்சர் தான் தேவைப்படுது. அப்போ நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபிள் ஆக்சஸ் பேட்டர்ன்ஸுக்கும். அப்போ இந்த மாதிரி முதல்ல நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சிடணுங்க. ஏன்னா இந்த PKSKன்றது மாறவே மாறாது. ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைன் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் என்னென்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் டேபிள் டிசைன். ஒரே ஒரு டேபிள் தான், மல்டிபிள் என்டிட்டி டைப்ஸ் இருக்கும், ஆர்டர்ஸு, ரிவ்யூஸு, ப்ராடக்ட்ஸு, இது எல்லாமே ஒரே டேபிள்லே தாங்க இருக்க போகுது. அப்போ பிகே ஆர்டர், ப்ராடக்ட், யூசர், எஸ்கேல ப்ரொஃபைலா, ஆர்டர் ஹிஸ்ட்ரியா, மெட்டா டேட்டாவா, என்னென்ன ஐட்டம்ஸா, இப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்படி பிகேவும் எஸ்கேவும் கம்பைன் பண்ணி டேட்டாவை இன்சர்ட் பண்ணிடுங்க. இதை வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது சிங்கிள் டேபிள் ஸ்கீமா. இதுவே querying the டேபிள் எப்படி. அதே மாதிரி இப்போ என்னென்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இப்போ இங்கே ஒரு சிம்பிள் சினாரியோ, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன் மல்டிபிள் கோர்சஸில் என்ரோல் பண்ணியிருக்கான். ஆனால் ஒரு கோர்ஸ் இருக்கும், அதில் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அப்போ இங்கே என்னென்னா மெனி டு மெனின்னு வருது. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டை வச்சு ஃபில்டர் பண்ணலாம், கோர்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு காலேஜில் இருக்காங்க, செமஸ்டர் நடக்குது. செமஸ்டரில் என்னென்னா நீங்கள் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கிறேன்னா அவன்கிட்ட ஒரு 5 சப்ஜெக்ட் அவன் சூஸ் பண்ணியிருப்பான். எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேணும். அப்படியே ரிவர்ஸில் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன், பாட்டனின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டனின்ற சப்ஜெக்ட் அடியில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அப்போ இது மெனி டு மெனின்ற ரிலேஷன்ஷிப்பில் வரும். அப்போ இதை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதுவுமே
நீங்கள் இங்கே ஸோ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ஃபஸ்ட்டு அவங்களோட நேம் ஐடி, ஷார்ட் கீ வந்து பிஐடி, விச் இஸ் இங்கே கோர்ஸ் வைக்கிறீங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட் வைங்க, திருப்பி இங்கே ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் வைங்க, இங்கே கோர்ஸோட இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ ஏ இஸ் ரிலேட்டட் டு பி, அதேமாதிரி பி இஸ் ரிலேட்டட் டு ஏ, போத் ஆர் ஸ்டோர்ட் இன் த சேம் டேபிள். ஸோ அப்போ அர்ஜென்சி லிஸ்ட் பேட்டர்ன்ற இந்த ஐடியா வச்சு நீங்கள் டைனமோ டிபியில் இப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல்சோ ஹைரார்க்கியல் டேட்டா பேட்டர்ன். அப்படின்னா ஷார்ட் கீழே டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங், திருப்பி அதுக்குள்ள டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் டீம் பேக்கெண்ட், திருப்பி அதுக்குள்ள டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் டீம் பேக்கெண்ட், அதில் எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷனு. அப்போ இது வச்சு நீங்கள் ஒன்று எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணுமா, இல்லை ஆல் த சிட்டிஸா, இல்லை ஆல் த ஆஃபீஸஸா, ஆல் த எம்ப்ளாயிஸ் இன் ஆஃபீஸா, கெட் எவ்ரி திங் இன் அண்டர் ஒன் கண்ட்ரி. இந்த மாதிரி இப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் டிஃபைன் யுவர் ஆக்சஸ் பேட்டர்ன். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அப்போ இது எல்லாமே என்னென்னா எப்படி நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க இன் யோர் டைனமோ டிபி டேபிள். அண்ட் ஃபைனலாக ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது எனக்கு என்னென்னா ஒரு யூசர் கடையிலே பல இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்படின்னா இதான் யூசர் இன்ஃபர்மேஷன், ஆனால் அதில் அவருக்கு 2 அட்ரஸ் இருக்குது, அவர் பேமெண்ட் மெத்தட் 2 வச்சுருக்காரு. அப்போ இதுக்கு பேர் எம்பெடிங்னு வாங்க. ஒரு டேபிள்குள்ளே இன்னொரு குட்டி டேபிள் மாதிரி வச்சு அதில் டேட்டாவை நான் எம்பெட் பண்ணுறேன். இந்த லிஸ்ட் ஸ்மால் ஆல்வேஸ் ரீட். இல்லையா நீங்கள் என்ன பண்ணலான்னா செப்பரேட் ஐட்டம்ஸ் இன் சேம் பார்ட்டிஷன் கீ. ஸோ அப்போ ஒரே பார்ட்டிஷன் கீ வச்சுக்கோங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் ஷார்ட் கீயை வச்சு அந்த டேட்டாவை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை டேட்டா டூப்ளிகேஷன். ஸோ நம்மளுக்கு என்னென்னா சம்டைம்ஸ் யூ நீட் த சேம் டேட்டா accessible from 2 different partition keys. ஸோ அப்போ இந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே அகெயின் இது டேபிள் டிசைன் பண்ணுறது போது நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக டைனமோ டிபியில் தான் போக போகிறீங்க. அப்படின்ற போது யூ கேன் சூஸ் ஹவு டு அப்ரோச் அண்ட் ஹவு டு டிசைன் யுவர் டேபிள், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நம்மளுக்கு இதுக்கு முன்னாடிலாம் டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரக்கல் டிபி இன்ஜினியர்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இந்த டேபிள்லாம் ஒர்க் பண்ண போகிறது. இந்த டைனமோ டிபி டேபிள் நம்ம இதே டிசைன் பண்ணுறதுன்றது ஒரு நாள் ஒர்க் கிடையாது. இட் வில் டேக் அ டைம். ஒரு 1 month கிட்ட ரிசர்ச் பண்ணி என்னென்னலாம் வைக்கணும், எப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு யூ அண்ட் யுவர் டீம், யுவர் கம்பெனி எல்லாருமே வச்சு டிசைன் பண்ண போகிறது தான். இது ஒரு பெரிய ஒர்க்கு தான். ஏன்னா நம்ம அப்ளிகேஷனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஹவு டு வி டிசைன் யுவர் டைனமோ டிபி டேபிள். ஏன்னா நம்மளுக்கு காஸ்ட்ன்றது இன்வால்வ் ஆகுது, மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட்னு வரும்போது. ஸோ யூ நீட் டு டிசைன் இட் வெரி ப்ராப்பர்லி தான். ரைட். அண்ட் ஃபைனலாக நம்ம லாஸ்ட் செக்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா ஸோ யூ ஆர் கோனா டாக் அபவுட் இதில் இன்னும் வேறு என்னென்னலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு AWS சர்வீஸ்னாலே நீங்கள் IAM பாலிசி மூலியமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன ஆக்சஸ் அப்படின்னா டைனமோ டிபியில் யார் கெட் ஐட்டம் புட் ஐட்டம் பண்ண முடியும், டெலீட் ஐட்டம் பண்ணிடக்கூடாது, அப்போ அதை லிமிட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணுறது நீங்கள் பண்ண முடியும். ஸோ நார்மலாக அப்படி எல்லா ஆக்சஸும் கொடுக்காம கெட் ஐட்டம் query பண்ணுறதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்க முடியும். அதே மாதிரியே நம்ம அடுத்த டாபிக் KMSன்னு ஒரு டாப்பிக்கும் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க தான் போகிறோம் அடுத்தடுத்து AWS வீடியோவில். ஏன்னா AWS நிறைய சர்வீசஸ் இருக்குது. இதில் நம்ம என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் தேவைப்படும், சில கம்பெனியில் தேவைப்படாது. பட் KMSன்ற ஒரு சர்வீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா EBS வால்யூம்ஸ் எல்லாம் எப்படி என்கிரிப்ட் பண்ணுறது. AWS சீக்ரெட் மேனேஜர்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அது எதுக்குன்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் நம்ம பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, டேட்டாபேஸோட க்ரெடென்ஷியல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அது ரன் டைமில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சர்வீசஸும் நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். அப்போ சேம் என்கிரிப்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எப்படி டைனமோ டிபியை என்கிரிப்ட் பண்ணுறது, ஸோ தட் யாருமே உங்கள் டேட்டாவை எடுத்துட முடியாது, என்கிரிப்ட் பண்ணி சேஃபாக பத்திரமா இருக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு KMSன்னு ஒரு சர்வீஸ், அதை ஃபியூச்சரில் படிப்போம். அதே மாதிரியே உங்கள் டைனமோ டிபியை ப்ரைவேட்டாக ஒரு VPCக்குள்ளே மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, ஏன்னா RDSன்னு வரும்போதும் VPCக்குள்ளே ப்ரைவேட்டாக வச்சுருப்போம். டைனமோ டிபியும் அதே மாதிரி ப்ரைவேட்டாக வைக்கலாம். அது நம்ம VPC என் பாயிண்ட்ஸ் விச் இஸ் ஒரு கேட்வே என் பாயிண்ட் மூலியமாக யூ கேன் ஆக்சஸ் தம். ஸோ இதை நம்ம VPCன்ற டாப்பிக்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஹவு இட் ஒர்க்ஸ்னு. சேம் நீங்கள் உங்களோட டைனமோ டிபியை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் மானிட்டர் பண்ணலாம், ஏதாவது இஷ்யூனா எப்படி எரர் ஹேண்ட்லிங் பண்ணலாம், இது எல்லாமே நான் என்னென்னா எக்ஸ்ட்ராவாக காஸ்ட் ஆப்டிமைசேஷன் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸோ திங்ஸ் டு ரிமெம்பர் அண்ட் செக்லிஸ்ட் டு ஃபார் ப்ரொடக்ஷன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நான் எக்ஸ்ட்ரா கோடிங்காக வச்சுருப்பேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் பீப்புள் who are really working in Dynamo DB ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி இந்த டாக்குமெண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற கான்செப்ட் வித் பைத்தன் கோடோட வாட் ஐம் ஸ்பீக்கிங்கிறது புரிய வருங்க. அப்போ நம்ம சோஃபார் இந்த டாக்குமெண்டேஷனில் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இன்றைக்கி பெருசாக we did not read or do any hands on stuff. இது எல்லாமே என்னென்னா டைனமோ டிபின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸில் டைனமோ டிபி எப்போ யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுது, LSI, GSI, இண்டெக்ஸஸ்ஸு, டிசைன் பேட்டர்ன்ஸு, ஒன் டு மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், ஹைரார்க்கியல் டேட்டா, இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறாங்க உங்கள் டைனமோ டிபியை, ஏன்னா அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ டைம் டு லிவ், VPC என் பாயிண்ட்ஸு,
அண்ட் நம்ம queryக்கும் ஸ்கேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த மாதிரி வி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் த கோல் இஸ் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம், ரைட்? ஸோ இப்போ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டைனமோ டிபினா என்னன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோ நம்ம ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எண்டிங்கில் ப்ராஜெக்ட் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நம்ம டைனமோ டிபினா என்ன அப்படின்றது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்தாலும் டெக்னிக்கலாக நம்ம பேசியிருப்போம், நிறைய விஷயங்கள் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். பட் இதில் நான் எப்பப்பெல்லாம் இதுதான் மெயினாக இன்டர்வியூ கொஷினில் கேட்குறாங்க அப்படின்ற அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக்ன்றது நீங்கள் என்னென்னா ரிமெம்பர் த மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ கொஷின்ஸ், அவ்வளோதான். அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் ஷுட் பி ஃபைன். நீங்கள் இதை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பைத்தன் கோடெலாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணுன்றது கிடையாது ஃபார் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஃபார் டேட்டா இன்ஜினியர்ஸ் ஆர் கோயிங் டு பில் சிஏ லைக் ETL பைப்லைன்ஸ், அப்போ லாம்டா டைனமோ டிபிலாம் நம்ம அதிகமாகவே பைத்தன் மூலிமா ஒர்க் பண்ணுவோம். அப்போ நம்ம டேட்டா இன்ஜினியரிங்கோட டாபிக்ஸ் ஒர்க் ஃப்ளோஸில் நம்மளே அந்த பைத்தன் கோடெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ இப்போதைக்கு நான் ரெஃபரன்சஸாக என்னோட டாக்குமெண்டேஷன்லேயே அந்த பைத்தன் கோடை நான் கொடுத்துட்டேன், ரைட்? ஸோ இப்போ நம்ம சர்வலெஸ் சீரீஸில் we have already have லாம்டா API கேட்வே, இப்போ டைனமோ டிபி. அடுத்து நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வெப்சைட்டை எப்படி சர்வர்லெஸ்ஸாக டைனமோ டிபி லாம்டாலேயே ஹோஸ்ட் பண்ணலாம் வித்தவுட் எனி EC2 மெஷின்ஸ், வித்தவுட் எனி கண்டெய்னர்ஸ் ஆர் குபர்னெட்டிஸ். ஹவு டு வி ஹோஸ்ட் அ சர்வர்லெஸ் வெப்சைட்? அதுதான் நம்ம ப்ராஜெக்டாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு பி மெம்பர்ஷிப் வீடியோ. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் எண்ட். நம்ம ஃபியூச்சரில் இன்னும் அஸ்யூர் ரிலேட்டடாக டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் நம்ம போட தான் போகிறோம். I'm trying to allocate time to make this consistent video போடணும்னு சொல்லிட்டு I'm planning my time as well. So once again thanks for waiting and I hope இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு டைனமோ டிபினா என்னன்றது தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.